राम हरे हरे। हरे कृष्ण माता जी। हरे कृष्ण माताजी. தேங்க்யூ மாதாஜி. பக்தர்கள் அத்தனை பேருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி. ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா டைட்டிஸ் அவங்களுக்கு நம்மளுடைய வந்தனங்களை தெரிவிச்சுப்போம். மங்களூரில் இருக்கிற நம்மளோட இஸ்கான் டெம்பிளில் இருக்கிற நம்மளோட டைட்டிஸ் அவங்க தான் நம்மளை இந்த பாதையில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க மேலே பக்தி பண்ணி நம்ம இந்த பக்தி பாதையில் தொடர்ந்து முன்னேறி போகணும் அப்படிங்கிற சங்கல்பத்தை நம்ம இன்னைக்கு நம்ம பிரார்த்தனையாக வச்சுப்போம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. Starting prayer. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Ajnanatimirandasya Jnanachanayashalakya Chakshurunmilitam Yena Tasmai Shri Gurave Namaha. Shri Chaitanya Manobhishtam Stapitam Yena Bhutale Smayam Prabha Kadamahyam Tadati Swapadandiham. He Krishna Karuna Sindhu Deenapandho Jagatpate Kopesha Kopika Kanta Radha Kanta Namostude Tapta Kanchana Gaurangi Radhe Vrindavaneshwari Vrishabhanu Sudhe Devi Pranamami Hari Priye Vancha Kalpadarabhishya Kripa Sandubhye Vacha Patitanam Pavanebhyo Vaishnavebhyo Namo Namaha. Namo Om Vishnupadaya Krishna Preshtaya Bhutale Srimade Bhakti Vedanta Swaminiti Namine. नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाचायित देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा 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 हरे 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 रामा 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 हरे हरे. हरे कृष्णा. பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா அவங்களுக்கும் ஜெயபாதக சுவாமி நம்மளோட குரு மகாராஜ் அவங்களுக்கும் என்என்டி பிரபுஜி அவங்களுக்கும் நம்மளுடைய வந்தனங்களை தெரிவிச்சுட்டு இன்னைக்கு சாப்டருக்குள்ள நம்ம போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பகவத்கீதை அத்தியாயம் 4 ஞான யோகம். ஓகேங்களா? இது ஞான கர்ம யோகம். அதாவது ஞான யோகம்ங்கிறது கம்ப்ளீட்டாக வெறும் ஞான யோகம் மட்டும் சொல்லித்தர மாட்டாங்க. கர்மம்னா என்ன அப்படிங்கிறதை பற்றி இதில் பகவான் டிஃபைன் பண்ணுவாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பகவத்கீதையுடைய முதல் 6 அத்தியாயங்கள் எதை பற்றி பேசுது அப்படின்னா கர்ம யோகத்தை பற்றி தான் பேசுது. பகவான் கர்மத்தை செய்யி, உனக்குன்னு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யி அப்படிங்கிறது தான் பகவான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ கர்ம யோகம் தான் ஆக்சுவலாக இது. அதோட சேர்ந்து ஞானத்தையும் பகவான் போதிக்கிறாங்க. என்ன மாதிரியான ஞானம் அப்படின்னா எந்த மாதிரி கர்மாவை செய்யணும், எந்த கர்மாவை கைவிடணும், அது ஒண்ணு. இன்னொன்னு இந்த பகவத்கீதை எப்பயிலேருந்து பேசப்பட்டு வந்திருக்குது அப்படிங்கிற விஷயமும். ஓகேங்களா? இப்ப இந்த குருக்ஷேத்திர போர்க்களத்துல வச்சுதான் அந்த பகவத்கீதை முதல்ல அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டதா அப்படின்னு கேட்டா இல்ல. இதுக்கு முன்னாடியே பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பகவானால இந்த பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டது. இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீட பரம்பரை வாயிலாக ஒருத்தவங்களா அது டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டு இருக்கும்போது அந்த சீட பரம்பரையின் சங்கிலி தொடர் நடுவில் அறுபட்டு போனது போல ஒரு தோற்றம் அளிக்குது. அதனால என்னாச்சு, பூமியில இந்த தர்ம கொள்கைகள் அத்தனையும் அழிஞ்சு போய் அதர்மங்கள் தலை தூக்கி அசுரர்களோட ஆதிக்கம் நிறைய வந்துருச்சு. ஸோ அதை எல்லாத்தையும் அப்ப திரும்ப பழையபடி கொண்டு வரணும் அப்படின்னா பகவத்கீதை சொல்லப்படணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பகவான் போர்க்களத்துல, குருக்ஷேத்திர போர்க்களத்துல, இது நடக்கிற காலகட்டம் என்ன அப்படின்னா மகாபாரதம் அதோட எண்ட், அந்த துவாபரேகத்தோட எண்டில் தான் மகாபாரத போர் நடக்குது. அந்த போர்க்களத்தில் அர்ஜுனனோட மனசுல சில குழப்பங்களை உருவாக்கி அந்த குழப்பங்களுக்கு தெளிவு கொடுக்குற மாதிரி பகவான் எதை டீச் பண்றாங்க அர்ஜுனனுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பகவத்கீதைய. ஸோ அந்த ஞானம் இந்த இடத்துல சொல்லப்படுது. பகவத்கீதை. ஹரே கிருஷ்ணா மியூட் பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கோஹோஸ்டர் இருக்கவங்க கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க. ஸோ
அந்த பகவத்கீதையோட ஞானம், பகவத்கீதை அதோட ஹிஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதோட ஹிஸ்ட்ரி ஆஃப் பகவத்கீதா எப்போ இது முன்னாடி சொல்லப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த இங்கே அந்த ஒரு நாலேஜை அர்ஜுனனுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அர்ஜுனன் வந்து நம்மள மாதிரி ஒரு ஜீவராசி. ஸோ ஜீவராசிக்கு என்ன இருக்கும்னு சொல்லியிருக்கோம்? மந்த புத்தி இருக்கும். ஓகேங்களா? நிறைய விஷயங்களை நம்மளால என்ன பண்ண முடியாது, நினைவில் வச்சுக்க முடியாது. ஆனால் பகவான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சச்சிதானந்த ரூபமுடையவங்க. அவங்களோட உடலுக்கும் அவங்களுடைய தோற்றத்துக்கும் அவங்களோட செயல்பாடுகளுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக திவ்யமானவங்க. ஆனால் அவங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு வந்திருக்க ஜீவாத்மாவுக்கு நம்ம எல்லாருமே அவங்களோட கொஞ்சம் விஷயங்கள், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சோண்டு எடுத்துட்டு வந்திருக்கிறோம். பட் என்ன எடுத்துட்டு வரல அப்படின்னா, அந்த நினைவாற்றல், நீண்ட நெடிய காலம் நினைவு வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு தகுதி நம்ம கிட்ட இருக்காது. ஏன்னா நம்மள ஆஃப்டர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கும், இப்போ நேற்று என்ன சாப்பிட்டோங்கிறது சில பேருக்கு சொல்ல தெரியாது. ஓகேவா? ஒரு 10 இயர்ஸ் பேக் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்ல தெரியாது. 1 வீக் பேக் நம்ம ஒரு இடத்துக்கு போகணுமே, என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ஞாபகம் வச்சுக்க தெரியாது. வெகு சிலராலேயே சில விஷயங்களை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அதை பற்றி சொல்ல முடியும். ஸோ அர்ஜுனனுக்கு டவுட் வருது. அதனால அர்ஜுன் கேட்பாங்க, ஏன் டவுட் வருது மாதாஜி, திடீர்னு எப்படி அந்த டவுட் வந்தது அப்படின்னா, இந்த 4th சாப்டர் ஸ்டார்ட் ஆகிறதே பகவானோட ஸ்லோகத்தால் தான். ஓகேங்களா? பகவான் உவாச்ச அப்படின்னா முதல் ஸ்லோகம் ஸ்டார்ட் ஆகும். இமம் விவஸ்வதே யோகம் அப்படின்னு சொல்லி பகவான் ஆரம்பிப்பாங்க. அந்த ஸ்லோகத்தை கேட்ட உடனே அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்துடும். உடனே அவங்களுடைய டவுட்ஸ் அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த சாப்டரில் அர்ஜுனனுக்கு பகவான் கொடுத்தது என்ன அப்படின்னா, ஞான கர்ம யோகம். ஓகேவா? ஞானமும் கொடுக்குறாங்க, கர்மத்தினை பற்றின கர்மங்களை எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்லித்தராங்க. நம்ம இதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஆன்மாவின் நித்திய அறிவியல் அதுதான். ஆ இது அங்கீகரிக்கப்பட்ட பரம்பரை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது அந்த இடத்துல மறுபடியும் இன்னொருத்தர் ரீட்ரேட் பண்ணுறோம். இப்போ மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவராக இருந்து ஒருத்தவங்க படிச்சுட்டு வெளியில் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட எண்ட் ஆஃப் த கோர்ஸில் அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா, இவங்க டியூலி சர்டிஃபைடு. ஸோ இவங்க இதுக்கு மேலே வந்து மெடிக்கல் ப்ராக்டிஷனராக இவங்க தன்னை வந்து எங்கே வேணாலும் வேலையில் சேர்ந்துக்கலாம். ஸோ இவங்க வந்து ஃபுல்லாக டிகிரியை கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. அது யாரால கொடுக்கப்படுது அப்படின்னா, அந்த கல்லூரியினாலேயோ அல்லது அந்த அந்த யார் அத்தாரிட்டியோ அவங்களால கொடுக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை அதை யூஸ் பண்ணி அந்த மருத்துவக் கல்லூரி மாணவன் வந்து அதுக்கப்புறம் ஒரு மருத்துவராக ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கு இதே மாதிரி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குருமார்கள். அந்த குரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட தன்னுடைய குரு கிட்ட அவங்க சரண்டர் பண்ணிக்கிட்டு, அவங்க மூலமா அந்த நாலேட்ஜ் எல்லாம் கெயின் பண்ணிட்டு, அவங்களுடைய குரு மூலமாவே அவங்க என்ன பண்றாங்க, அடுத்த அந்த குரு நீங்க தான். அந்த அந்த நிறுவனத்துக்கோ அல்லது அவங்க ஏதா ஒரு குருவுக்குன்னு ஒரு பாடசாலை இருக்கும்ல, அந்த பாடசாலைக்கு அடுத்து அவங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய குருவா இவங்கள நியமிச்சிடுறாங்க அந்த குரு. அவங்க தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தன்னுடைய சீடர்கள் அத்தனை பேருக்கும் கல்வி பயிற்றுவிக்கிறாங்க, ஞானத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சீடர்கள்ல யார் மிகவும் தகுதி வாய்ந்த சீடனோ அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு குரு பதவியை கொடுத்துட்டு அவங்க விலகிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சீடன் வந்து குருவாவாங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா குரு பரம்பரா அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது வந்து படிச்சுட்டு இருக்க அந்த அந்த சீடர்களுக்கு மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வழி வழியா வந்துட்டு இருக்கிறதுனால அந்த என்ன செயல்பாடு அப்படிங்கிறது தெரியும். திடீர்னு நான் போய் அதில் நடுவில் சேர்றேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வந்து அந்த பரம்பரால இணைச்சுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அங்கீகரிக்கப்படவில்லை. நானும் பல காலம் அதில் இருந்து, என்னாலயும் அவங்களால செய்ய முடிஞ்ச அத்தனை விஷயங்களையும் செஞ்சு, அந்த பக்தி தொண்டுல என்ன இணைச்சுக்கிட்டு, பூ நல்ல பக்தனா நான் மாறிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் அந்த இதுல வந்து ஒரு தகுதி வாய்ந்த சீடனா மாற முடியும். ஓகேங்களா? எப்படி ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவன் மருத்துவக் கல்லூரியில சேர்ந்து ஒரு மருத்துவரா வெளியில வராரோ, அந்த மாதிரி நம்ப எல்லாருமே என்ன செய்ய முடியும்? ஒரு குரு பரம்பரால நம்மள போய் நம்ம இணைச்சுக்கிட்டு, அவங்கள்ட்ட நம்ம சீடனா மாறி, அங்க அவங்க சொல்லிக் கொடுக்குற அத்தனை வேத கோட்பாடுகள், கொள்கைகள் எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் என்ன ஆயிடுவோம்? அந்த அங்கீகரிக்கப்பட்ட பரம்பரையில வரக்கூடிய சீடர்களா ஆயிடுவோம்.
அப்ப முக்கியம் எது அப்படின்னா அங்கீகரிப்பு அப்படிங்கிறது தான். ஸோ மருத்துவரை போலயே ஆன்மீக குருவும் அங்கீகரிக்கப்பட்டவர். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன தன்னுடைய குரு சொன்னாங்களோ அதை தான் சொல்லுவாங்க. சரியா? தன்னுடைய கற்பனைக்கு தோன்றுனதையோ அல்லது தான் வேற எங்கேயாவது படிச்ச செயலையோ கொண்டு வந்து சாரி அந்த விஷயங்களையும் கொண்டு வந்து இதுல திணிக்க மாட்டாங்க. தனக்கு என்ஜாய்மெண்ட்டா இருக்குங்கிறனால தான் யோசிச்சது எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. என்ன ஆக்சுவல் விஷயம் அங்க என்ன இருக்கோ அதை மட்டுமே கடத்துவாங்க. ஓகேவா? அதுதான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட குரு. அவங்களோட நடத்தை அப்படிதான் இருக்கும். சரிங்களா? சோ இப்ப பகவானால சொல்லப்பட்ட விஷயங்களை கடத்தி கொண்டு வருவர் குரு. சரியா? இப்ப பகவான் வந்து யாருக்கு சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானகம் அவ்யயம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க ஃபர்ஸ்ட் ஸ்லோகா. ஏன்னா விவஸ்வானுக்கு நான் சொன்னேன். விவஸ்வான் யாரு அப்படின்னா ஆம், சூரிய கடவுள். ஓகேங்களா? அந்த சூரிய கடவுளுக்கு பகவான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பகவத்கீதையை உரைச்சாங்க. அதுக்கப்புறம் அது எங்க வந்தது அப்படின்னா மனுவுக்கு வந்தது. மனுங்கிறது யாரு அப்படின்னா மனித குலத்தின் தந்தை. இந்த நம்ம எல்லாரையும் இந்த பிரஜாபதின்னு சொல்றோம்ல அதுதான். அந்த மனித குலத்தின் தந்தையான மனுவுக்கு அது உபதேசிக்கப்பட்டது. ஸோ பகவான் கிட்டேருந்து அந்த விவஸ்வான் சூரிய கடவுளுக்கு வந்தது. அவர்கிட்டேருந்து அது மனுவுக்கு வந்தது. மனுவுக்கிட்டேருந்து இக்ஷ்வாகு குலம் மன்னனுக்கு வந்துச்சு. இக்ஷ்வாகு குலம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு யோசிப்பீங்க சில டிவோட்டிஸ். இதுல யாரு அப்படின்னா ராமர் தோற்றம் எடுத்தாங்கல்ல ரகுவம்சம், அதுதான் இக்ஷ்வாகு குலம்ங்கிறது. ராமருடைய தாத்தாவான அந்த இக்ஷ்வாகு மன்னருக்கு அது உபதேசிக்கப்பட்டது. அப்ப ராமர் அப்படின்னு சொல்றோம், இக்ஷ்வாகு குலம்னு சொல்றோம் அப்படின்னா அதோட காலகட்டம் என்னவா இருக்கும்னு நம்ம அடுத்த கேள்வி நமக்கு தோணும். என்னவா இருக்கும்? திரேதா யுகமா இருக்கும். இப்ப இங்க குருக்ஷேத்திர போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு பகவான் இதே பகவத்கீதையை உபதேசம் பண்ணிட்டு இருக்காங்க. இது நடக்கக்கூடிய காலகட்டம் என்ன? துவாபர யுகம். ஓகேங்களா? யுகங்கள் மொத்தம் 4. அதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. கிருத்த யுகம், அடுத்தது திரேதா யுகம், அடுத்தது துவாபர யுகம், அடுத்தது கலியுகம். கலியுகம் தான் இப்ப நமக்கு நடந்துட்டு இருக்கிறது. இந்த கலியுகம் இந்த கலியுகத்துல நம்ம வந்து 5000 ஆண்டுகளை கடந்து விட்டோம். ஓகேங்களா? இது இந்த மாதிரி இந்த யுகங்கள் அத்தனையோட கால கெடு எவ்வளோ அப்படிங்கிறதும் பகவான் இதுல சொல்லுவாங்க. அதெல்லாம் எலாபரேட்டா நம்ம லெவல் 2ல வரும்போது படிப்போம். ஸோ இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். கலியுகம் வந்து வந்து பல பல லட்சம் ஆண்டுகள் உடையது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதில் எவ்வளோ கடந்திருக்கோம் அப்படின்னா 5000 ஆண்டுகளை தான் கடந்திருக்கோம். அப்படின்னா இதுலேருந்து எவ்வளோ முன்னாடி இந்த பாரதத்தில் இந்த குருக்ஷேத்திர போர் நடந்தது அப்படின்னா 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான். ஜஸ்ட் 5000 இயர்ஸ் பேக் தான் என்ன நடந்தது? அந்த குருக்ஷேத்திரம் போர் நடந்தது. பகவான் வந்து அர்ஜுனனுக்கு இந்த கீதையை உபதேசம் பண்ணாங்க. இந்த விஷயம் நமக்கு இப்ப புரிய வருது. அப்ப திரே திரேதா யுகத்துல ராமருடைய காலகட்டத்து போது சொல்லப்பட்டது அடுத்தது நாரதருக்கு வரும். இப்படி ஒருத்தங்களா அது அந்த சீட பரம்பரையில வந்துகிட்டு இருந்தது. ஓகேங்களா? குரு சீட பரம்பரையில அது வந்துட்டு இருந்தது. வந்தது என்ன ஆயிடுச்சு? நிறைய தீயோர்களுடைய ஆக்கிரமிப்பு ஜாஸ்தி ஆகும்போது அந்த சங்கிலி தொடர் அருந்தா மாதிரி ஒரு எண்ணம் அந்த இடத்துல தோற்றம் ஒண்ணு அந்த இடத்துல காணப்படுது. ஸோ அதனால மறுபடியும் அந்த அருந்து போன அந்த சங்கிலி தொடரை மறுபடியும் கொண்டு வர்றதுக்காகவே நான் என்ன பண்றேன்? இந்த பகவத்கீதையை உனக்கு உரைக்கிறேன் இப்ப இந்த காலகட்டத்துல. ஏன்னா அர்ஜுனன் கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்லோகா இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானகம் அவ்யயம் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜஷி ஒவிதுகு அப்படின்னு கேட்கிறான். அதாவது நானும் நீயும் ஒரே காலகட்டத்துல இருக்கிறோம். நம்ம ரெண்டு பேரும் இப்ப சமகாலத்துல இருக்கிறோம். இங்கேதான் பிறந்திருக்கிறோம். ஒரே கிட்டத்தட்ட ஏஜ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி நீ சொன்னதா சொன்னியே அப்படின்னு அர்ஜுனன் என்ன செய்றாங்க? தன்னுடைய டவுட்டை இப்ப முன்னாடி வைப்பாங்க. அப்ப இது என்னன்னா அறிவு கண்டுபிடிக்கப்படுவதில்லை, அது பெறப்படுகிறது. இந்த இந்த நாலேஜுங்கிறது என்ன அப்படின்னா எங்கேருந்தோ யாரோ கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வர்றது கிடையாது. அது என்ன வருது அப்படின்னா அந்த சீடன் குரு கிட்டேருந்து சீடனுக்கு, அந்த சீடன் குருவாகும் போது அவருடைய சீடர்களுக்கு, அதுல இருக்க ஒருத்தர் குருவாகும் போது அதுல இருக்க சீடருக்குன்னு அது பெறப்பட்டு வருது. அதனாலதான் கடத்தி கொண்டு வரப்படுகிறதுன்னு சொல்லுவோம். டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த நாலேஜ். பரம்பரையில் வரும் அறிவே உண்மையானது. இதை தவிர அதனாலதான் நம்ம படிக்கிறது எந்த புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரு சீடா பரம்பரால வந்தவர் தான் யாரு அப்படின்னா நம்மளோட பிரபுபாதா அவங்க. ஓகேங்களா?
ஸோ அந்த பிரபுபாதா அவங்களால சொல்லப்பட்ட கருத்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகவான் ஒரிஜினலாக ஃபஸ்ட்டு சொல்லும்போது என்ன கருத்தை மக்கள் எல்லாருக்கும் பரப்பணும்னு நினைச்சாங்களோ அந்த விஷயங்கள் மட்டும்தான் அதில் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக தன்னுடைய சுய கருத்துக்களை எல்லாம் இதில் எதையுமே வந்து புகுத்தவே இல்லை. அதனால தான் பகவத்கீதா ஆசிட்டிஸ் அப்படிங்கிற புக்கை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது இஸ்கான் எதுக்காக அப்படின்னா, எந்த விதமான வெளி தோற்றத்துக்கான அழகுக்காக ஏதாவது விஷயங்கள் அதில் புகுத்தாம, கற்பனையான செய்திகள் அங்கே சொல்லாம, பகவான் எந்த இன்டென்ஷனோட அதை நமக்கு சொல்லணும் தெரிவிச்சாங்களோ அதே விஷயங்கள் மட்டும்தான் இங்கே கடத்தி கொண்டு வரப்படுது. சரிங்களா? அது வேற ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை சொல்லி அதை டைல்யூட் பண்ணாம, அது ஒரிஜினல் கண்டென்ட் அந்த டிகாக்ஷன் மாதிரி அது நம்ம கிட்ட வந்து சேருது. அது எப்படி வருது? பரம்பரையில் வரும் அறிவு. பரம்பரையில் வரும் அறிவே உண்மையானது. ஹரே கிருஷ்ணா. இப்ப அர்ஜுனனோட சந்தேகத்தை பாருங்க. நீங்கள் என் சமகாலத்தவர், கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் சூரியனுக்கு எப்படி உபதேசித்தீர்கள்? விவஸ்வானுக்கு நான் சொன்னேன்னு ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல பகவான் சொன்ன உடனே அர்ஜுனன் வந்து 2வது ஸ்லோகாவே என்ன அப்படின்னா, ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜஸ்யோ விதுகு சகாலேன மகதா யோகோ நஷ்ட பரந்தபா. அதாவது நானும் நீயும் ஒரே காலகட்டத்துல இருக்கோம். இப்படி இருக்கும்போது நீங்க சூரியனுக்கு எப்படி உபதேசம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பகவான் கிருஷ்ணருடைய பதில் பாருங்க. எனக்கு எனது எல்லா பிறவிகளும் நினைவு இருக்கின்றன, உனக்கு நினைவு இல்லை. கிருஷ்ணர் சொல்றாங்க, நானும் நீ எல்லா பிறவியிலும் இருந்தோம், எல்லா யுகத்திலையும் நம்ம 2 பேரும் இருந்தோம். ஆனாலும் எனக்கு நினைவில் இருக்குது, உனக்கு நினைவில் இல்லை. இப்பவே டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சு. பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்குமான வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு. அவர் பகவான், இவர் அவர்கிட்ட தன்னை அர்ப்பணிச்சுட்டு இருக்கிற சீடன் அப்படிங்கிற அந்த வித்தியாசம் நமக்கு புரிய வந்திருக்கும். எல்லா பிறவிகளும் நினைவு இருக்கின்றன, உனக்கு நினைவில்லை அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நமக்கு ஃபர்ஸ்ட் தோன்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா, பகவான் ஒரு தரம் தோற்றம் அளிக்கும் போதும் அர்ஜுனனும் அந்த பிறவி அந்தந்த யுகத்துல இருந்திருக்கிறாங்கங்கிறது ஒண்ணு. ஓகேவா? பகவான் கூடவே இருந்திருக்கிறாங்க. கிருதயுகத்துல நாராயணர்களா பிறக்கும் போது நாராயணரோட கூட இருந்தது அர்ஜுனன் தான். அடுத்தது திரேதா யுகத்துல ராம லக்ஷ்மணர்களா தோன்றும் போது லக்ஷ்மணனா கூட இருந்தது அர்ஜுனன் தான். இப்ப துவாபர யுகத்துல கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனனா தோற்றம் அளிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லயும் என்ன ஆகுது, ஒரு காலகட்டத்திலயும் என்ன பண்றாங்க அப்படின்னா, பகவான் தோற்றம் கொடுக்கும் போதெல்லாம் அவங்களோட இருக்கக்கூடிய அனைத்து பேருமே என்ன பண்றாங்க, இங்கே அவங்களுடைய பிறப்புங்கிறத இங்க உறுதி செய்யறாங்க. ஆனா பகவான் வந்து சச்சிதானந்த ரூபம் உடையவர். அதாவது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். திவ்யமான உருவத்தை உடையவங்க அவங்க. நம்மள மாதிரியே தான் அவங்களுக்கு வந்து, நம்மள மாதிரின்னு சொல்லக்கூடாது, அவங்கள மாதிரி தான் நமக்கு 2 கண்கள், 2 கைகள், கால்கள் எல்லாம் இருக்கு. நம்ம ஒரு பகவானுக்குன்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கி வச்சிருக்கோம்ல, இவங்களுக்கு இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு அந்த இமேஜ் நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம்ல, அது நம்மள மாதிரியே நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம். பட் அதுக்குள்ள அடங்குபவரா பகவான் அப்படின்னா இல்ல. அவங்களுடைய ரூபம் வந்து நம்மளால கற்பனைக்கும் எட்டி பார்க்க முடியாத அவரோட ரூபம். அச்சுதம் அனாதிம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி சொல்லி போற்றி புகழ்வாங்க அர்ஜுனனே 10வது சாப்டர்ல. ஸோ அதாவது அவருக்கு வந்து அவர் இன்ஃபாலிபிள். அவர் வந்து எங்கேயுமே வந்து தோற்று விழாதவர். எந்த இடத்துலையுமே அவர் வந்து அவருடைய தோற்றம் அப்படிங்கிறது வந்து நிகழுமோ தவிர பிறப்பு அப்படிங்கிறத நம்ம எந்த இடத்துலையுமே சொல்ல மாட்டோம். பகவானுக்கு பிறப்புங்கிறத சொல்றத விட தோற்றமளிப்பார் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா நமக்கெல்லாம் அந்த ஜீவராசிகள் நம்ம எல்லாரும் தான் பிறப்பெடுக்கிறோம். பிறப்புன்னு இருக்கிறதுனால ஒரு இறப்பு அப்படின்னு அந்த சங்கிலிக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஸோ இப்போ அர்ஜுனனுக்கு பகவான் சொல்றது என்ன அப்படின்னா, எல்லா பிறவிகளும் எனக்கு நினைவு இருக்குது, அதனால தான் நான் விவஸ்வானுக்கு சொன்ன விஷயத்த நான் இப்போ உனக்கு சொல்றேன். ஆனா நீ ஜீவராசியா இருக்கிறதுனால, ஜீவாத்மாவா இருக்கிறதுனால, குறையோடைய புலன்களோட இருக்கிறதுனால நீ அப்ப நடந்தது என்னங்கிறது உன்னால ஞாபகத்துல வச்சுக்க முடியல அப்படின்னு அந்த டிஃபரன்ஸ சொல்றாங்க. அப்ப கீதை பூமியில தோன்றுனது எப்ப அப்படின்னா, சூரியனுக்கு சொன்னபோது 2 கோடி வருடங்களுக்கு முன்பு கீதை பூமியில தோன்றிடுச்சு. ஆனா அப்படி தோன்றுன அந்த கீதை வந்து தொடர்ந்து வந்துதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவுல சில காலகட்டங்கள்ல துஷ்டர்களோட ஆதிக்கம் ஜாஸ்தியான டயத்துல அது மறைஞ்சு போன மாதிரி இருக்குது. ஸோ அந்த அறிவை இப்ப எதுக்காக சொல்றாங்க, மறுபடியும் அதை ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா, முடிய போது துவாபர யுகம், அடுத்தது ஆரம்பிக்க போறது கலியுகம். கலியுகத்துல வந்து தர்மம் வந்து ஒரு காலோட தான் நிக்குமாம்.
ஓகேவா? ஸோ அப்ப அ மத்த மத்த எல்லா ஜீவராசிகளோட சேர்ந்து நல்லோர்களும், அதாவது சத்துவ குணம் உள்ளவர்களும் சேர்ந்து துன்பப்படுவாங்களே அப்படிங்கிறதுக்காக, இந்த ஞானத்த குடுக்கறதுக்காக பகவான் வந்து எண்ட் ஆஃப் த துவாபர யுகத்துல அ மாரி ஒரு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன ஏற்படுத்தி அர்ஜுனனுக்கு இந்த பகவத்கீதையை மறுபடியும் உபதேசிக்கிறாங்க. ஸோ சூரிய பகவானுக்கு முதல்ல கொடுக்கப்பட்டது, சூரிய பகவான்ட்டேருந்து மனுவுக்கு அது வந்தது. மனுவுக்கிட்டேருந்து அடுத்தது இக்ஷ்வாகு மன்னனுக்கு, அடுத்தது பிரம்மாவுக்கு அப்படின்னு அது மாறி மாறி வந்துட்டு இருக்கும். இதுல வந்து இதே மாதிரி இப்ப எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி பகவத்கீதை பூமியில தோன்றுச்சுன்னு சொன்ன மாதிரி பிரம்மாவோட ஆயுட்காலமும் இதுல சொல்லப்பட்டிருக்கும். நம்மளுக்கு மாதிரியே பிரம்மாவுக்கும் ஆயுட்காலம்ங்கிறது உண்டு. ஓகேங்களா? சரி, ஒரு பிரம்மா தான் இங்க இருக்கிறாங்களா, பகவானால படைக்கப்பட்டவங்க ஒரு பிரம்மா தான் அப்படின்னா, பகவானால நிறைய பிரபஞ்சங்கள் உருவாக்கப்பட்டது. ஒரு பிரபஞ்சத்திலையும் அத்தனை லோகங்கள்லாம் இருக்குது. எல்லாத்துலயும் ஒரு பிரம்மலோகம் இருக்கும். எல்லா பிரம்மலோகத்துக்கும் ஒரு பிரம்மா தான் தலைவரா இருப்பாங்க. அவங்க அங்க தலைவரா இருந்துட்டு பிரஜாபதியா இருந்து அவங்க என்ன செய்வாங்க, ஜீவராசிகளை அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இங்க நமக்கு யாரு அப்படின்னா 4 தலையுடைய பிரம்மான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு தலையுடைய பிரம்மா, 5 தலையுடைய பிரம்மா, 1000 தலையுடைய பிரம்மாக்கள்லாம் உண்டு. பல்வேறு பிரபஞ்சங்கள்ல இருக்கக்கூடிய பல்வேறு பிரம்மலோகங்கள்ல அத்தனை பிரம்மாக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து முதல் ஜீவராசி. பகவான் கிட்டேருந்து பிரிஞ்சு வந்த முதல் ஜீவராசி பிரம்மா. ஓகேங்களா? அவங்களுக்கு பகவான் சொல்லுவாங்க, நீ வந்து பிரஜாபதிகளை உற்பத்தி பண்ணு அப்படின்னு. இப்ப அதுவும் எப்படி பல 1000 வருடங்கள் அவங்க வந்து தபஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வெளியில வருவாங்க. ஃபுல்லு காரிருள் சூழ்ந்திருக்கும். நிசப்தமா இருக்கும். இருட்டு, நிசப்தம் இது மட்டும் தான் இருக்கும். ஃபுல்லா தண்ணீல வெளில வருவாங்க. ஏன்னா பகவானோட நாபி கமலத்திலேருந்து வந்தவங்க இல்லையா? அம் அ பிரம்மா. வெளியில வந்தோனே அவங்க கேட்குற ஒரே ஒரு குரல் என்ன அப்படின்னா, தபஹ அப்படின்னு. அது பகவானுடைய தெய்வீக குரல். அது கேட்டவுடனே அவங்களும் என்ன செய்வாங்க, கண்மூடி தியானத்துல உட்காந்து பல 1000 வருடங்கள் தியானம் பண்ணி, பகவான் கிட்டேருந்து வேத அறிவு அத்தனையும் அவங்க கத்துக்கிட்டு, பகவான் சொன்ன கட்டளைகள் அத்தனையும் நிறைவேற்றுவாங்க. பிரஜாபதிகள உண்டாக்குவாங்க. முதல்ல அவங்கள்ட்டேருந்து 25 பேர் தான் வெளியில வருவாங்க. அவங்கள்ட்டேருந்து ஜீவராசிகள் அத்தனை விதமான ஜீவராசிகளும் உருவாகும். இதெல்லாம் பாகவதத்துல வரும். ஓகேங்களா? நம்ம கன்டினியூஸா படிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, நமக்கு இது மேலலாம் இன்னும் கொஞ்சம் ஈர்ப்பு ஜாஸ்தி வரும். ஸோ நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம், இப்ப பாகவதம் கிளாஸ் நம்ம போயிட்டுருக்க லிங்க் கூட மாதாஜி ஷேர் பண்ணாங்க அப்படின்னா, நீங்க அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க கேட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இன்னும் பிடிப்பு ஜாஸ்தியாகும். பகவான் மேல நமக்கு பிடிப்பு ஜாஸ்தியாகும். ஆ இப்ப வந்து அ அப்ப பிரம்மா வந்து எ பிரம்மா பத்தி சொல்லிட்டு இருந்தோம். ஸோ பிரம்மா என்ன பண்றாங்க அப்டின்னா, 100 ஆண்டுகள் உயிர் வாழ்வாங்க. நமக்கு எப்படி இறப்பு இருக்குதோ, நம்மளோட பெற்றோர்களுக்கும் இறப்புன்னு இருந்ததுல்ல. அப்ப நம்மளுடைய பெற்றோருக்கு பெற்றோர் தானே பிரம்மா. சரிங்களா? நம்ம தாத்தா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய தாத்தா பிரம்மான்னா, தாத்தாவுக்கு அப்பா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகவான் கிருஷ்ணர். ஓகேங்களா? ஆ அப்ப அந்த பிரம்மாவுடைய ஆயுட்காலம்ங்கிறது 100 ஆண்டுகள். நம்ம தஜி நமக்கு 100 ஆண்டுகள், பிரம்மாவுக்கு 100 ஆண்டுகளான்னா, ஆமா 100 ஆண்டுகள். ஒரு ஆண்டுக்கு எத்தன நாட்கள் அப்டின்னா 365 நாட்கள். ஆனா, அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தேவ நாட்கள், தேவ வருடங்கள் அப்படி கணக்கு பண்ணுவாங்க. ஓகேங்களா? பிரம்மாவோட ஒரு நாள் ஒரு பகல், ஒரு இரவு, அந்த ஒரு நாள் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், 4 யுகங்களும் முடிஞ்சிரும். 4 யுகங்கள், இந்த சதுர்யுகங்கள்னு சொல்றோம்ல, அது 4மே ஒரு சுழற்சியே எடுத்து முடிச்சிரும். ஸோ, அது என்ன அப்டின்னா, மல்டிபிள்ஸ் நம்மளுடைய வாழ்நாள விட மல்டிபிள்ஸ் ஆஃப் வாழ்நாள் உடையவர் யாரு அப்டின்னா பிரம்மா. அந்த மல்டிபிள்ஸ்ங்கிறது நியூமெரஸா இருக்கும். ஆனா, நிச்சயமா அது வந்து இன்ஃபைனிட்டி கிடையாது. நிச்சயமா அதுக்கு ஒரு எண்டு உண்டு. பிரம்மாவுக்கும் அழிவுங்கிறது உண்டு. அது அப்ப என்ன செய்யும், பகவானோட அவங்கக்குள்ளேயே எல்லாரும் போய் ஐக்கியமாவோம். பிரம்மாவோட இரவு போது என்ன ஆயிடுவோம் அப்டின்னா, எல்லாமே டெம்பரரி அனிஹிலேஷன்னு சொல்லுவாங்க. பிரம்மாவோட 100 ஆண்டுகள் முடிஞ்ச உடனே பெர்மனன்ட் அனிஹிலேஷன்னு சொல்லுவோம். அத்தன பேரும் போய் ஃபுல்லாவே பகவானோட ஐக்கியமாயிடுவோம். அப்ப பிரபஞ்சம் ஃபுல்லா ஒரே நீரா தான் சூழ்ந்திருக்கும். பகவான் மட்டும் தான் எஞ்சி இருப்பாங்க. மறுபடியும் லீலை பண்ணி, ஆ இந்த பிரஜாபதிகள், அப்புறம் இந்த மாரி பிரபஞ்சங்கள் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணணும்னு பகவான் எப்ப மனசு வைக்கிறாங்களோ, அப்ப மறுபடியும் அவங்க விடக்கூடிய வெளிமூச்சுலேருந்து என்ன ஆவும், நம்ம எல்லாரும் வெளியில வருவோம். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு லீலையா பகவான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரியா? ஜென்ம கர்மச்சமே திவ்யம்.
இது என்ன அப்படின்னா நம்முடைய உடல். இப்ப அர்ஜுனன் சொன்னாங்கல்ல, நானும் நீயும் ஒரே டயத்துல தான், காலகட்டத்துல தான் இருக்கோம், எனக்கு ஞாபகம் இல்லாத விஷயம் உனக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னு. அதுக்கான பதில் தான் இந்த இந்த ஸ்லைடில் இருக்கிறது. நம்ம எதனால தோன்றணும் அப்படின்னா, கர்ம வினையின் காரணத்தினால. நம்ம எல்லாம் கண்டிஷன்டு சோல்னு பழைய ஒரு ஒரு கிளாஸை நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். அதாவது கட்டுண்ட ஆத்மாக்கள். எதனால கட்டுண்டு நம்ம இங்கே மறுபடியும் பிறப்பெடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இது மேல வச்சிருக்கக்கூடிய பற்று. இந்த பௌதீக செயல்கள் மேல பௌதீக பொருட்கள் மேல வச்சிட்டு இருக்கக்கூடிய பற்றானது நம்மள இங்கேயே அட்ராக்ட் பண்ணுது. ஸோ கட்டுண்ட ஆத்மாவா மறுபடியும் மறுபடியும் நம்ம அம்மாவோட ஓம்புல வந்து நம்ம பிறப்பெடுத்துக்கிட்டே இருக்கோம். அம்மாவுடைய கருவுல இருக்கக்கூடிய குழந்தையா, கருவுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தையா இருக்கும்போது அதுக்கு பழைய ஜென்மத்தோட ஞாபகம் இருக்குமா? அச்சச்சோ! நான் இப்ப இங்கேயே இவ்வளோ பூச்சி, புழுக்கள் கடிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேனே! நான் வந்து மறுபடியும் இங்க பிறப்பெடுத்து இங்க வெளியில வந்து எவ்வளோ கஷ்டத்த அனுபவிக்க போறேனமோ! பகவானே என்ன வந்து அப்ப அதுக்கு கண்ணுக்கு தெரியுமா? ஞாபகமும் இருக்குமா? என்ன வந்து அ ப இந்த இந்த இடத்துல பிறக்க விடாம பண்ணிடும்னு சொல்லிட்டு பகவான வேண்டிக்குமா. ஓகேங்களா? பட் ஒன்ஸ் அது பிறந்த உடனேயே இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய சடம் அப்படிங்கிற ஒரு வாயு அதோட தலையில வந்து அடிக்கிறதுனால என்ன ஆயிடுது அப்படின்னா, அத்தனை விஷயங்களையும் இது மறந்து போயிடுது. அம்மாவோட கருவுக்குள்ள இருக்கும்போது தான் பகவான வேண்டிக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயம் கூட அது மறந்து போயிடுது. அதுலேருந்து அதுக்கு என்ன வந்துருது? ஆசை. இங்கே நம்ம இந்த இடத்துல இந்த பௌதிக உலகத்துல பிறப்பெடுத்துட்டோமா, அப்ப இங்க இருக்கிறதெல்லாம் அனுபவிக்கணும். ஆசை தீர நம்ம அனுபவிக்கணும். ஆசை தீருமா? அதுதான் காமம்னு சொல்லியிருக்கோமே. வளர்ந்துகிட்டே தான் போகும் அது. தீ கொழுந்து விட்டு எரிவது போல அந்த ஆசைங்கிற தீ வந்து கொழுந்து விட்டு எரிந்து இந்த உடலையும் ஆத்மாவையும் அது அசுத்தப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இங்க இங்க நம்ம பிறப்பெடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய உடலுங்கிறது எதால ஆனது அப்படின்னா பஞ்சபூதங்கள். இந்த காற்று, நீர், நிலம், ஆகாயம், நெருப்பு இதெல்லாம் தான் பஞ்சபூதங்கள். இது ஒண்ணு ஒண்ணு தான் இந்த உடல்ல குடுக்குது. ஓகேங்களா? இந்த உடலுங்கிறது மொத்தம் 24 மூலகங்களால் ஆனதுன்னு பின்னாடி 13வது சாப்டர்ல படிப்போம். அந்த 24 மூலகங்களும் ரொம்ப முக்கியமானது 5. இந்த நீர், நிலம், காற்று, ஆகாயம் மற்றும் நெருப்பு. ஓகேங்களா? இது 5 இருந்தா தான் ஒரு மனித உடல் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் ஆர்கன்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ், எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ், அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் இந்த இந்திரியங்கள்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா நம்முடைய உடல். எதுக்கு இந்த உடலை எடுத்திருக்கு இந்த ஆத்மா அப்படின்னா, கர்மாவை செய்யறதுக்காக. ஸோ நமது உடல் கர்மாவால் கட்டப்பட்டது. ம். பகவானுடைய உடல் எப்படின்னா, அது தெய்வீகமானது. சாரி, சத்து, சித்து, ஆனந்த வடிவம். இது என்ன அப்படின்னா, பூரணமானது, நித்தியமானதுன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல. பூரணமானது அப்படின்னா அறிவு நிறைந்தது. நம்ம அறிவு மட்டும். ஓகேங்களா? நமக்கு அறிவுங்கிறது வந்து ரொம்ப குறைந்த அறிவுடையவர்கள் தான். அதனால தான் மறந்துட்டாங்கல்ல. அர்ஜுனன் மறந்துட்டாங்க. பகவானுக்கு அது ஞாபகத்துல இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தெய்வீகம், அதி திவ்யமானவங்க அவங்க. அப்புறம் நித்தியமானவங்க. ஸோ அவங்களுக்கு எதுவுமே என்னவாகாது, மறக்காது. சச்சிதானந்த வடிவத்தை உடையவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானுடைய உடல். அவங்களுடைய உடல் வந்து நம்மளோட உடல் மாதிரி பார்க்கறதுக்கு மனித உடல் மாதிரியே இருந்தாலும் கூட, அதுதான் நமக்கும் அதாவது பக்தர்களுக்கும் பக்தன் அல்லாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, என்ன அவங்களால சாதிக்க முடியாதது முடிஞ்சது எது நம்மளால பண்ண முடியாது, நம்மளும் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பகவானோடைய போட்டி வைப்பாங்க. அவங்க தான் இங்கேருந்து அங்க போறாங்களா, என்னாலையும் போக முடியும். ராவணன் என்ன பண்ணாங்களாம், இதுக்கு சொர்க்கலோகத்துக்கு போறதுக்கு படிக்கட்டுகள் கட்டினாங்களாம். என்னால போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சொர்க்கலோகத்துக்கு எப்போ போ முடியும்? இந்த உடலை நீத்து விட்டு தான் போக முடியும். ஆனா படிக்கட்டுகள் கட்ட முடியும் என்னால. ஏன்னா அவன் செய்த அத்தனை தவ வலிமையை வச்சு அந்த என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஆணவன் மேலீட்டால என்னால முடியும் அப்படிங்கிற அந்த ஆணவ மேலீட்டின் காரணமாக, இந்த இருக்கக்கூடிய உடலோடயே அவன் வந்து மேல போறதுக்கு சொர்க்கலோகங்களுக்கும், மேல இருக்கக்கூடிய தேவலோகங்களுக்கும் சஞ்சரிக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடையும் அவன் பண்ணிக்கிட்டான். ஓகேங்களா? ஆனா அது நிலைச்சுதா? இல்ல. அவனுக்கும் ஒரு நாள் என்னாச்சு? அழிவுங்கிறது ஏற்பட்டது. இதை அறிபவர் மீண்டும் பிறவி எடுப்பதில்லை. ஸோ அர்ஜுனன் கேட்டதுக்கு பகவான் என்ன பதில் குடுக்குறாங்க அப்படின்னா, உன்னுடைய உடலானது கர்மாவால் கட்டப்பட்டது. இந்த கர்மாவ பண்ணணும். ஏன்னா, இப்ப இந்த உடல் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு, இந்த உடல் சில காரியங்கள செய்யுது அப்படின்னா, இதுக்கு புண்ணிய, பாவ பலன்கள் உண்டு. அந்த புண்ணிய, பாவ பலன்கள் அந்த கணக்க தீர்க்கிற வரைக்கும், புண்ணியம் 1 மூட்டை இருக்கு, பாவம் 10 மூட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது 2த்தையும் நல்லிஃபை பண்ற அளவுக்கு 2மே 0 ஆகணும். அதுவரைக்கும் நம்ம பிறப்பு எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அந்த செயல்பாடுகள் எல்லாத்தையும் நம்ம மாற்றி அமைச்சு, நம்ம நம்மளுடைய அந்த கர்ம பயனை வந்து நல்லிஃபை பண்ணா மட்டும் தான் நம்மளால பகவான் கிட்ட போக முடியும். ஆனா பகவான் என்ன செய்ய மாட்டாங்க,
இந்த குணத்துக்கும் கட்டுப்படாதவங்க, அவங்க நிர்குணவாதின்னு அர்த்தம். ஸோ நிர்குணவாதியா இருக்கக்கூடிய அவங்க, அவங்களுக்கு வந்து செய்யப்பட வேண்டிய செயல்கள்னு எதுவும் கிடையாது. ஸோ நித்தியமா அவங்களால எல்லா இடத்துக்கும் தோற்றம் அளிக்க முடியும். அறிவு நிறைந்த அந்த ரூபத்தை உடையவங்க அவங்க. அதனால அவங்க என்ன ஆக மாட்டாங்க அப்படின்னா, நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த சுழற்சியில பகவான் சிக்கவே மாட்டாங்க. இந்த விஷயம் நமக்கு எப்ப புரியுதோ அதை அறிபவர் மீண்டும் பிறவி எடுப்பதில்லை அப்படின்னு பகவான் இந்த இடத்துல தெளிவுபடுத்துறாங்க அர்ஜுனனுக்கு. இதை அறிபவர் அதாவது சாதாரண ஜீவராசிக்கும் பகவானுடைய தோற்றத்துக்கும் உள்ள அந்த அந்த டிஃபரன்ஸ் யாருக்கு புரியுதோ அவங்க மீண்டும் பிறவி எடுப்பதில்லை. அடுத்தது, இப்ப பகவான் ஏன் தோன்றுறாங்க அப்படிங்க, ஏன்னா இது வரைக்கும் சொன்னது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகவத்கீதை எப்ப முதல்ல சொல்லப்பட்டது, அது எந்த மாதிரி அது கடத்தி யார் யார் மூலமா கொண்டு வரப்பட்டது, அப்புறம் இதுல வந்து கலியுகத்தோட காலம் எவ்வளவு, திரேதாயுகம் துவாபரயுகம்னு அதோட காலக்கெடுவெல்லாம் எவ்வளோங்கிறதெல்லாம் இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கும் அடுத்ததா என்ன அப்படின்னா, பிரம்மாவுடைய ஆயுட்காலம் கணக்கிடப்பட்டிருக்கும். அப்புறம் அர்ஜுனன் கேட்கறதுக்காக பகவான் இந்த இடத்துல பதில் கொடுக்கறாங்க. எதனால பகவானுடைய தோற்றம் இந்த மாதிரி அடிக்கடி நிகழுது, பகவானுடைய அவதாரங்கள்ல நம்ம படிச்சிருப்போம். சின்ன குழந்தையிலேருந்து நமக்கு நிறைய கதைகள், பாகவத கதைகள் நம்ம படிச்சிருப்போம். பகவான் வந்து 10 அவதாரங்கள் எடுத்தாங்கன்னு. தசாவதாரம் மட்டும்தான் முக்கியமா நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பட் பகவானால் எடுக்கப்பட்ட அவதாரங்கள் எத்தனையோ. அவங்க வந்து லீலை பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவங்க அவதாரங்கள் எடுத்துட்டே இருப்பாங்க. முக்கியமான 10 அவதாரங்கள் தான் நமக்கு தெரியுமோ தவிர, அதை தவிர பகவானால் எடுக்கப்பட்ட அவதாரங்கள் எத்தனையோ. புத்தர் வந்து அவரோட அவதாரம், ஓகேங்களா. கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு பகவானுடைய அவதாரம், சரிங்களா. அப்ப அந்த அவதாரத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கணும்ல, சும்மா எடுத்துட்டு போவாங்க. ஏதோ ஒரு காசு இருந்தா அந்த பகவான் வந்து ஏதோ ஒரு காரணத்தை அடிப்படையா வச்சுதான் அவதாரம்ங்கிறது நிகழும். அந்த காரணத்தை இப்ப இந்த 8th ஸ்லோகால சொல்றாங்க. परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय சம்பவாமி யுகே யுகே. இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஸ்லோகமா இருக்கும். நம்ம டியோட்டிஸ் அத்தனை பேருமே இந்த ஸ்லோகாவை நம்ம நிச்சயமா நம்மளோட லைஃப்ல ஒருத்தரையாவது நம்ம கிராஸ் பண்ணி வந்திருப்போம். இது என்ன அப்படின்னா, சம்பவாமி யுகே யுகே, யுகம்தோறும் நான் தோன்றுகின்றேன்னு சொல்லிட்டாங்க. யுகே அப்படின்னா ஒரு ஒரு யுகத்திலையும் நான் தோன்றுகின்றேன். எதுக்காக தோன்றாங்க அப்படின்னா 3 விதமான காரணங்களை கொடுக்குறாங்க. பக்தர்களை காத்து, துஷ்டர்களை அழித்து, தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக நானே யுகந்தோறும் தோன்றுகிறேன், பிறப்பெடுக்கிறேன்னு சொல்லல பாருங்க. ஸோ ஒரு ஒரு யுகத்திலையும் பகவானுடைய தோற்றம் அப்படிங்கிறது எதனால நிகழுது அப்படின்னு நம்ம கேள்வி வந்தது அப்படின்னா, 3 ரீசன்ஸ் பகவான் கொடுத்துட்டாங்க. ஒன்று பக்தர்களை காக்கிறதுக்காக, இன்னொன்று துஷ்டர்களை அழிப்பதற்காக, மூன்றாவது தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக. இந்த மூணுத்துலேயுமே யார் முக்கியமா இருக்கிறாங்கன்னு பார்த்தா அசுரர்கள். அசுரர்கள் மாதிரி நிறைய பல்கி பெருகிடுறாங்க. இந்த பூமிக்கு பாரமா அவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. அப்புறம் பகவத் கைங்கரியம் பண்ணக்கூடிய பக்தர்களுக்கு அவங்க வந்து ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அவங்க பேசிக் விஷயம், ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது தான் என்ன ஆகும், பூமி தாய் போய் வேண்டிப்பாங்க. இந்த மாதிரி அந்த அசுரர்களோட கூட்டம் பெரும் கூட்டம் ஆயிடுச்சு, என்னால இந்த பூமி பாரத்தை தாங்க முடியல, நீ எனக்காக இங்கே தோற்றம் எடுப்பாயாக அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அங்கங்க செட் பண்ணுவாங்க. ஓகே, தேவகி வசுதேவர் வந்து நம்மள தேவகி வசுதேவர் ஒரு வரம் நேரம் கேட்டிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எனக்கு 3 தடவை நீ எங்களுக்கு குழந்தையா வந்து பிறக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் பாகவத்தில் வரக்கூடிய கதைகள், ஓகேங்களா. ஸோ அந்த அவங்களுக்கு அதை சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகே, உனக்கு நான் மகனாக தோன்றுகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப எங்கெங்க மற்ற மற்ற இடத்துலலாம் பகவான் சொல்லி சொன்ன வாக்குறுதிகள் அத்தனை நிறைவேற்றுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ வசுதேவர் தேகிக்கு மகனா பிறப்பாங்க. அப்ப எதனால அப்படின்னா, கம்சன் கம்சன் வந்து அது வரைக்கும் தேவகிக்கும் வசுதேவருக்கும் வந்து அவ்வளோ நல்ல அண்ணனா தான் இருப்பாங்க. தேவகிக்கு கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா தான் கூட்டிட்டு வருவாங்க. அழைச்சிட்டு வந்துட்டு அந்த மேரேஜ் ப்ரொசஷன் நடக்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்துல வானத்துல ஒரு அசரீரி கேட்கும். கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வர இந்த தங்கச்சி, அப்புறம் இந்த வசுதேவர், இவங்களுக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தையின் மூலமா உனக்கு மரணம் சம்பவிக்கும் அப்படிங்கிற அந்த கேட்ட உடனேயே அவ்வளோ நாள் அந்த பாசமா வச்சிருந்த அந்த தேவகியை வந்து அவங்க என்ன வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஓகேவா. வெறுக்க ஆரம்பிச்சுட்டு 2 பேரையும் கொண்டு போய் சிறையில் அடைக்கிறது, அவங்கள சிறையில் துன்புறுத்துறது, அவங்களுக்கு ஒரு ஒரு குழந்தைங்களா பிறக்கும் போது எல்லா குழந்தைங்களையும் அழிக்கிறது. 8வது குழந்தை தானே பண்ணும், ஏன் 1லேருந்து 7 வரைக்கும் அழிக்காம இருக்கலாமே அப்படின்னு அவனுக்கு கோபம் தலைக்கேறி இருக்குது. அதனால அறியாமை,
சுத்தமா மயக்கத்துல இருக்கிறாங்க. எதுவுமே ஒரு ஒரு விஷயம் வந்து யோசிச்சு பார்க்கணும்னா எப்படின்னு மனசு வந்து எப்படின்னு ஒரு சாந்தமா அமைதியான ஒரு நிலையில இருக்கணும். பட் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுலேருந்து அவன் என்ன பண்ணுவான், 8வது குழந்தை அப்படிங்கிறத மட்டும் இல்லாம பிறக்கக்கூடிய எல்லா குழந்தையும் கொன்னுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அழிவுங்கிறது வராது அப்படின்னு. ஆனா இவன் என்னெல்லாம் பிளான் போட்டாலும் கூட பகவான் வந்து கரெக்டா அந்த 7வது குழந்தை 8வது குழந்தை அதெல்லாம் காப்பாற்ற வச்சு அதுவே வளர்ந்து வந்து மறுபடியும் இந்த கம்சனை அழிக்கிறதுக்கான அந்த சினாரியோ அப்படிங்கிறது நடக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாம் ஜீவராசிகள், ஆஃப்டர் ஆல் ஜீவராசிகள். நம்ம எல்லாரும் ஒரு பிளான் போட்டோம்னாலும் அதை பகவான் வந்து என்ன செய்வாங்க, அதை சொல்லுவாங்கல்ல, மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ்ன்னு. பகவான் என்ன நினைச்சாங்களோ அதுதான் நடக்கும். சரிங்களா? அப்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, துஷ்டர்களை அழிப்பதற்காக, பக்தர்களை காப்பதற்காக, அப்புறம் தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக, இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச இது என்ன, நம்மளுக்கு அந்த கம்சன் இந்த இடத்துல இருக்க ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா, கம்சனை வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து அழிக்கிறது. இதே மாரி நமக்கு வேற என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரகலாதன் இரண்யகசிபு வதம். ஓகேங்களா? பிரகலாதன் பொறந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசுர குலத்துல. அசுரனோட பையனா பொறப்பாங்க. ஆனாலும் கூட கருவிலேயே அவங்களுக்கு நாராயண நாமம் உபதேசிக்கப்பட்டதுனால அவங்க நாராயணன் மேல அவ்வளோ பிரியமா இருப்பாங்க. எப்படிதான் இரண்யகசிபு வந்து பிரகலாதனை வந்து தன்னுடைய நாமத்தை சொல்லி தன்னுடைய நாமத்தை குளோரிஃபை பண்ண சொல்லி தன்னை போற்றி வணங்கணும்னு சொல்லி கொடுத்தாலும் கூட அவங்க என்ன பண்ணவே மாட்டாங்க. இரண்யகசிபுவோட நாமத்தை வந்து உயிருக்கு பயந்து சொல்லவே மாட்டாங்க. நாராயண நாமத்தை மட்டுமே உச்சரிச்சுட்டு இருப்பாங்க. பாக்கி எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே என்ன, உயிர் பயத்துக்காக, இல்லாட்டி இவங்க கிட்ட நம்ம அடி வாங்கணுமே, துன்புறுத்துவாங்களே அப்படிங்கிற விஷயத்துக்காக என்ன செய்வாங்க, மாத்தி இரண்யகசிபுவை போற்றி அவனை குளோரிஃபை பண்ணும்போது மகனாவே இருந்தாலும் கூட அப்பா செய்யறது பூரா தவறான செயல்கள், அத்தனையும் அசுரத்தனம் வாய்ந்தது, எல்லாரையும் துன்புறுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சு நாராயண நாமத்தை சொல்றதை விடாம சொல்லுவாங்க. அதுக்காக இரண்யகசிபு வந்து என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க. பண்ணி பார்ப்பான். கொண்டு போய் கல்ல கட்டி கடல்ல இறக்குறது, அப்புறம் தீயிட்டு தீக்கு நடுவுல குழந்தைய வச்சிடுறது, அப்புறம் நச்சு பாம்புகள் இருக்கக்கூடிய கிணத்துல கொண்டு போய் குழந்தைய வைக்கிறது, யானையோட காலால குழந்தைய இடற வைக்கிறது, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் செஞ்சா கூட நாராயண நாமத்தை தொடர்ந்து உச்சரிச்சிட்டு இருந்த அந்த 5 வயது குழந்தைக்கு, ஏன்னா தீவிர பக்தன், அவ்வளவு சிறந்த பக்தன் பிரகலாதன். ஸோ அந்த பக்தனை காப்பாத்துறதுக்காக பகவான் என்ன செஞ்சாங்க, ஒரு பொழுதுல இங்க இருப்பானா இங்க ஆக்சுவலா பகவான் வந்தே இருக்க மாட்டாங்க. பகவானுடைய தோற்றத்துக்கு அவசரமே இல்லை. இரண்யகசிபு வந்து அப்படி மறுபடியும் மறுபடியும் அந்த குழந்தையை துன்புறுத்துறதுனால நீ சொல்ற நாராயணா இங்க இருப்பானா இங்க இருப்பானா இங்க இருப்பானா அப்படின்னு கேட்கும்போது அந்த நேரம் ரொம்ப அவசரமா பகவான் என்ன செய்யறாங்க, பிரகலாதனை காப்பாற்றும் பொருட்டு ஒரு ரூபத்தை எடுத்து வராங்க. அந்த மாதிரியான ரூபம் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்கும், காரணம் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். இரண்யகசிபு வாங்கி வச்ச வரம் அப்படி. என்ன, ஒரு மனிதனால நான் இறக்கக்கூடாது, மிருகத்தால இறக்கக்கூடாது. ஓகே, அதாவது பகல் வேலையில இறக்கக்கூடாது, இரவு வேலையில இறக்கக்கூடாது, ஆயுதங்களால இறக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஃபுல்லா போட்டு வச்சிருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல இல்லாத ஒரு புது லிஸ்ட் ஒன்று வரும். அதாவது உடல் வந்து மனித உடல், முகம் வந்து மிருக முகம். ஓகேங்களா? ஆயுதம் அப்படின்னா நகத்தாலேயும் பல்லாலேயுமே. ஓகேங்களா? காலை வேலை, ராத்திரி வேலைன்னு சொன்னாங்க, ஈவினிங் சாயங்கால பொழுது. ஸோ என்ன, வீட்டுக்குள்ளற வெளியில நிலவாசல்ல வச்சு, ஸோ இத்தனை விஷயங்களும் வயலேட் பண்ற மாதிரி ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டு பகவான் என்ன பண்றாங்க, இரண்யகசிபுவை அழிக்கிறாங்க. காரணம் என்ன, தன்னுடைய பக்தன் இன்னலுற்ற ஒரே காரணத்துக்காக, அந்த பக்தனை காப்பாற்றுவதற்காக, அப்புறம் இரண்யகசிபு அழிப்பதற்காக. அப்புறம் அவன் என்ன பண்ணியிருந்தான், அத்தனை பேரை நல்லோர்கள் அத்தனை பேரை சிறையில் அடைச்சு அவங்க எல்லாரையும் துன்புறுத்திட்டு இருந்தான். துன்புறுத்தி தன்னை பத்தின நாமாவளியை சொல்ல சொல்லி பகவானுக்கு ஹோமம் பண்ணிட்டு இருந்த பிராமணர்கள் அத்தனை பேரையும் தனக்காக வாழ்க, தன்னுடைய வாழ்வு நல்லா வளம் பெற இருக்கணுங்கிறதுக்காக தனக்கான வேள்விகள் அதெல்லாம் பண்ண சொல்லி அதர்மம் ஜாஸ்தி இருந்தது. ஸோ அந்த அதர்மத்தை ஒழிச்சிட்டு தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டுவதற்காக பகவான் அந்த இடத்துல தோற்றம் அளிச்சாங்க. ஸோ பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஷ்கிருதாம், இந்த 3 காரணங்கள் தான். இந்த பக்தர்களை காக்க, துஷ்டர்களை அழிக்க, தர்மத்தை நிலைநாட்ட, இந்த 3 தான் மிக முக்கியமான ரீசன்ஸ் பகவானுடைய யுகம் தோறும் அவருடைய தோற்றம் எடுப்பதற்கான காரணம். இது பகவான் அவங்களே ஸ்வயம் சொல்றாங்க அர்ஜுனன் கிட்ட. இப்ப அடுத்தது தர்மம் என்றால் என்ன? தர்மம் அப்படின்னா இப்ப
நம்ம எல்லாரும் இங்க இருக்கிறோம் பௌதிக உலகத்துல. நம்மளுடைய தர்மம் அப்படின்னு நம்ம சொல்ல இருக்கிறது என்ன அப்படின்னா, நமக்குன்னு விதிக்கப்பட்ட கடமையை செய், சனாதன தர்மம். இந்த வேர்டை நம்ம வந்து கம் அக்ராஸ் பண்ணியிருப்போம். சனாதன தர்மம் அப்படின்னா அந்த இந்து கல்ச்சர்லயே இருக்கிறது என்ன அப்படின்னா சனாதன தர்மம் தான். நமக்குன்னு விதிக்கப்பட்ட கடமை என்னவோ அதை நம்ம பிறழாம செய்யறது தான். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா நம்மளுக்கு அதை சொல்ல முடியுமா அப்படின்னா அதை உணரணும். ஏன்னா அது ஆத்மா தான் அதை உணர்த்தும். இந்த உடலை எடுத்து இந்த ஜீவராசியானது வந்திருக்கிறீங்க அப்படின்னா ஆத்மா உணர்த்திக்கிட்டே இருக்கும். நம்ம செய்ய வேண்டிய கடமை என்னங்கிறத ஆத்மா உணர்த்தும். பட் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஆத்மா சொல் பேச்சை கேட்காம புலன்கள் சொல் பேச்சை கேட்டுருவோம். ஏன் புலன்கள் சொல் பேச்சை கேட்குறோம்னா புலன்கள் வந்து புலன் பொருட்கள் மேல ஆசை வைக்கிறதுனால. ஓகேவா? புலனின்ப பொருட்கள் மேல ஆசை வச்சு அந்த பக்கம் மனசு கண்ட்ரோல் இல்லாம போறதுனால ஆத்மா இருக்கிறதே நம்ம மறந்துடுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஒப்புமை கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இனி ஒரு சுகர் கியூப் இருக்கு, அப்புறம் ஒரு பச்சை ஒரு மிளகா இருக்கு, அப்புறம் ஹார்ட் ஒன்று 3 போட்டிருக்காங்க. இந்த சுகர் கியூப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சுகரே சாப்பிடாதவங்கள்ட்ட போய் இந்த சுகர் கியூப் நான் சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்டா இருந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வார்த்தைகளால நம்ம வர்ணிச்சோம் அப்படின்னா அதை சாப்பிடாதவங்களுக்கு அதோட டேஸ்ட் தெரியுமா? எது வரைக்கும் தெரியாது அப்படின்னா அவங்க அதை ருசிச்சு பார்க்குற வரைக்கும் அவங்களால அதை உணர முடியாது. ஒரு மிளகாவை வந்து காரமா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதை சாப்பிட்டு பார்க்குற வரைக்கும் அந்த காரத்தன்மையை அவங்களால உணர முடியாது. ஸோ அது என்ன இப்போ அந்த சுகர் அல்லது அந்த மிளகாய் அது ரெண்டுத்துக்குமே அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கு பாத்தீங்களா, அந்த குணம் இருக்கு பாத்தீங்களா, அது பிரிக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த ஆத்மாவுக்குள்ள ஒரு தர்மம் இருக்கு. அதுதான் என்ன அந்த குணம். ஓகேங்களா? அது வந்து அந்த அதுலேருந்து பிரிக்க முடியாதது. தர்மம் என்பது ஒரு பொருளின் பிரிக்க முடியாத குணம். எப்படி இந்த சுகர் கியூபுக்கு இனிப்புங்கிறது ஒரு குணமோ, இந்த சுகர் மிளகாவுக்கு வந்து காரம் அப்படிங்கிறது குணமோ, அதே மாதிரி இதயத்தில் உறைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு என்ன சேவை செய்யறது அப்படிங்கிறது ஒரு குணம். ஓகேங்களா? சர்க்கரைக்கு இனிப்பு போல உயிருக்கு சேவை செய்வது தர்மம். அப்ப இதை சேவை பண்ணணும். சேவை பண்றது என்ன சேவை அப்படின்னா பகவானுக்கான பகவத் சேவை, டிவோஷனல் சர்வீஸ். ஏன் அப்படின்னா நாம் இறைவனின் நித்திய சேவகர்கள். இது யாருக்கு தெரியும் அப்படின்னா ஆத்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த உடலை உள்ளர இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு தெரியும் நாம நித்திய சேவகர்கள், நம்ம எல்லாரும் இறைவனுக்கு தான் சேவை செய்யணும். ஓகேங்களா? அந்த எண்ணத்துல வச்சுதான் இந்த உடலை இந்த சட்டையை போட்டிருக்குது இந்த ஆத்மா. ஓகேங்களா? ஸோ இந்த சட்டையை நம்ம போட்டிருக்கும் போது என்ன ஆயிடுது, இந்த சட்டையை மேல இருக்கக்கூடிய இந்த சென்சுவல் ஆர்கன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, ஆத்மா சொல்றதை கேட்காம மற்ற பொருட்கள் மேல ஆசைப்பட்டு வேற மாதிரி விஷயத்துல டிவியேட் ஆகி போயிடுறோம். அப்ப என்ன ஆகும், அத கட்டுண்ட ஆத்மாவா போன ஸ்லைடுல பார்த்தோம்ல, கட்டுண்ட ஆத்மாவா பிறப்பு இறப்பு சுழற்சியில சிக்கிட்டு இதுதான் நிரந்தரம்னு நினைச்சிட்டு இங்கேயே உழண்டுட்டு இருக்கிறோம். இது என்ன துக்காலயம், அப்புறம் அசாஸ்வதம். இது வந்து நமக்கு துக்கத்தை மட்டுமே கொடுக்கும். நமக்கு கண் வெளி பார்வைக்கு வேணா தெரியும் இது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி. ஏன் அப்படின்னா இதை விட ஹையர் டேஸ்ட் நம்ம பார்க்கல. அதுதான் சரிங்களா? இங்க இருக்கிறதும் இங்க இருக்கிறத என்ஜாய் பண்றதும் மட்டும்தான் ரொம்ப ஒரு மாதிரி அல்டிமேட் டேஸ்ட் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். சின்ஸ் நம்ம வந்து எனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும், நான் காஃபியை விடவே மாட்டேன், எனக்கு அது மார்னிங் ஏஞ்சோம்னா எனர்ஜி பூஸ்டர் அந்த காஃபி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்னா என்ன அர்த்தம், அந்த காஃபியை தான் நம்ம குடிச்சிருக்கோம். அதை விட இன்னும் ஹையர் டேஸ்ட் உள்ள ஒரு பாதாம் ட்ரிங்கை நம்ம குடிக்கல. ஓகேங்களா? அப்ப அதை விட ஹையர் டேஸ்ட் உள்ளதை குடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும் நமக்கு, ஓ இது இன்னுமே நல்லா இருக்குதே, இது நமக்கு இன்னும் ஒரு என்ன பண்ணும், நம்ம ஹெல்த்தியாவும் கூட வச்சுக்குமே அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் நம்ம காஃபி பக்கம் வருவோமா? அந்த மாதிரிதான் ஆத்மா சொல் பேச்சை கேட்காத வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், இந்த பௌதிக உலகத்துல இருக்க விஷயங்களை செய்யறது தான் நம்ம செய்யக்கூடிய தர்மம், அதுதான் நம்ம நமக்குன்னு விதிக்கப்பட்ட கடமை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா விதிக்கப்பட்ட கடமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறதுங்கிறது தான் ஒரிஜினல் தர்மம். ஓகேவா? அது யாருக்கு தெரியும்? ஆத்மாவுக்கு தெரியும். ஆத்மா பக்கம் நம்மளுடைய செவி திருப்பணும். நாம் இறைவனி நித்திய சேவகர்கள்னு பேரு ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஆத்மா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமாத்மாட்டேந்து பிரிஞ்சு வந்தது தான் ஜீவாத்மா. அதாவது பகவான் கிட்டேந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் நம்ம எல்லாரும். 2 அனாலஜி சொல்லியிருக்கிறேன். ஃபுல்லா தங்கமலை, அந்த தங்கமலையிலேருந்து வந்த தங்கத் துகள்கள் நம்ப. அப்புறம் கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு, அந்த நெருப்புலேருந்து வரக்கூடிய ஸ்பார்க்ஸ் நம்ப அப்படின்னு 2 சொல்லியிருக்கேன். ஸோ அதாவது பகவானுக்கும்
அவருக்கும் நமக்குமான ஒற்றுமை மற்றும் வேற்றுமையை நம்ம சொல்லி வச்சிருக்கிறோம். அப்ப அவர் எப்படி எட்டர்னலோ, அவர் எப்படி நித்தியமானவரோ, அந்த மாதிரி இந்த ஜீவாத்மாக்களும் நித்தியமானவங்க தான். அந்த ஜீவாத்மா என்ன பண்ணணும்? சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும் பகவானுக்கு. டிவோஷனல் சர்வீஸ் பண்ணிட்டே இருக்கணும். அது பேர் தான் என்ன அப்படின்னா தர்மம். அந்த தர்மத்தை நிலைநாட்டுறோமா? நம்ம யோசிப்போம். 4.13 சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷக தஸ்ய கர்த்தாரம் அபி மாம் வித்யகர்த்தாரம் அவ்யயம். இது என்ன அப்படின்னா பகவானால படைக்கப்பட்ட 4 விதமான குணத்தை அடிப்படையாக கொண்ட, ஓகேவா, குணத்தை அடிப்படையாக கொண்ட குலப்பிரிவுகள். இந்த குலப்பிரிவுகள் வேற எதுவும் பிறப்பின் காரணமா வரல, அந்த இடத்துல பிறந்ததுனால அவங்க அந்த குலத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்லவே இல்லை. பகவான் என்ன சொல்லியிருக்காங்க? 3 வித இயற்கை குணங்களுக்கும் அவற்றின் செயல்களுக்கும் ஏற்ப மனித சமூகத்தின் 4 வகை பிரிவுகள் என்னால் ஏற்படுத்தப்பட்டன. பகவான் தான் பிரிச்சிருக்கிறாங்க ஒரு ஜீவராசிய. இது பிராமணர், சத்திரியர், இது வைஷ்யர், இது சூத்ரர் அப்படின்னு பகவானால தான் பிரிக்கப்பட்டிருக்குது. சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம். மயான நான், என்னால சிருஷ்டிக்கப்பட்டது. இது சாதுர்வர்ணியம், அதாவது 4 வர்ணங்கள். அது காரணம் என்ன? எதை அடிப்படையா வச்சு அதை பிரிச்சாங்க அப்படின்னா 3 வித இயற்கை குணங்கள். குணங்கள் என்ன? நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸை பார்த்தோம். சத்துவகுணம், ரஜோகுணம் மற்றும் தமோகுணம் தான் 3 விதமான குணங்கள். ஓகேவா? இது இயற்கையின் குணங்கள். இது ஒரு ஜீவராசிக்குள்ள இது இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? சத்துவகுணம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப நல்லோர்களாகவும் அறிவு நிரம்பியவர்களாகவும் அமைதியானவர்களாகவும் இருப்பாங்க. அப்புறம் ஞானம், அறிவு நிரம்பியவர்னா ஞானம், தனக்கும் கேள்வி ஞானம் மூலமா நிறைய சந்தேகங்களை தீர்த்து படிக்கிறது மூலமா, சாஸ்திர ரெஃபரன்சஸை பார்க்கறது மூலமா தனக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களாம் தீர்த்து அறிவை விருத்தி பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களுக்கும் அந்த நாலேஜை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய குருவா இருப்பாங்க அவங்க. ஓகேவா? ஸோ அந்த என்ன, அவங்க மோட் ஆஃப் குட்னஸ் சத்துவ குணவாதிகள். சத்துவ குணவாதிகளுக்கு அமைதியா இருப்பாங்க, அறிவு நிரம்ப பெற்றவர்களா இருப்பாங்க, அறிவை அடுத்தவங்களுக்கு தரவங்களா இருப்பாங்க. சரியா? அது அது மட்டும்தான் அவங்களுக்கு பண்ண வரும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மற்ற 3 விதமான வர்ணத்தினரும் இருப்பாங்க. இது சத்துவ குணவாதிகள். அடுத்தது இவங்க சத்திரியர்கள். சத்திரியர்கள்ங்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா போர் பண்றது தான் அவங்களோட குலத்தொழிலா இருக்கும். போர் பண்றதுக்கு என்ன குணம் வேணும் அப்படின்னா மோட் ஆஃப் குட்னஸ் இருந்தா ஒன்றும் சரிப்பட்டு வராது. என்ன? நல்ல குணம், அறிவையும் நல்ல குணத்தையும் அதாவது தர்மம் எது அப்படின்னு தெரிஞ்சு அடுத்தவங்களை கொலை பண்ணக்கூடாது, ஹிம்சிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போய் போர்க்களத்துல படைக்கருவி எடுத்துட்டு போய் போர் செய்ய முடியுமா? அவங்க கிட்ட என்ன இருக்கணும்? தீவிரம் இருக்கணும். ஓகே, தீவிர குணம் இருந்தா மட்டும்தான் அவங்களால ஒரு உறுதியோட போரிட்டு அந்த போர்க்களத்துல ஜெயிக்க முடியும். ஸோ இவங்களுக்கு என்ன குணம் வேணும் அப்படின்னா ரஜோகுணம் வேணும். ஸோ ரஜோகுணவாதிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா சத்திரியன். ஓகேங்களா? ஸோ சத்துவகுணம் உள்ளவங்களை பிராமணர்கள், ரஜோகுணவாதிகள் எல்லாருமே என்ன அப்படின்னா சத்திரியர்கள். அப்புறம் இவங்க 3ஆவதா இங்க இருக்காங்கல்ல, பசுமாடு மாடு பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல, இவங்க என்ன அப்படின்னா வாணிகம் செய்யறவங்க, அப்புறம் வேளாண்மை செய்யறவங்களா இருப்பாங்க. இவங்கள வைஷ்யர்கள்னு சொல்லுவோம். இவங்களுக்கு என்ன குணம் இருக்கிறதுனால இவங்க வைஷ்யர்கள் பிரிவுல வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு ரஜோகுணம் இருக்கும், அப்புறம் தாமச குணம் கொஞ்சம் இருக்கும். ஓகேங்களா? ரஜோகுணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் கரெக்டா ப்ராப்பரா அதுல அந்த போட்டியோட, ஓகேங்களா, ஒரு ஒரு விவசாயிக்கும் இன்னொரு விவசாயிக்கும் என்ன மாதிரியான ஒரு போட்டி இருக்கும்னா, நீ இவ்வளோ ஈல்டு எடுத்தியா, உன்னை அதிகமாக ஈல்டு நான் அதிகமாக எடுக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஹார்வெஸ்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு அந்த ஒரு குணம், தீவிர குணம் அவங்களோட மனசுல இருக்கும். அதோட இன்னும் கொஞ்சம் என்ன ஆடப் ஆயிருக்கும், தாமசிக் நேச்சர். விவசாயியா இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களே ஒரு வியாபாரியா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு ஒரு வியாபாரி கிட்ட போய் நம்ம 1 கிலோ கடலைப்பருப்பு வேணும்னு வாங்குறோம்னா அதுல கொஞ்சம் கிராம் கம்மி பண்ணிட்டு கொடுப்பாங்க. ஓகேவா? அதாவது நம்மள்ட்ட ஏமாற்றுவாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு குணம் அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ இந்த குணம் இருக்கிறதுனால அவங்க வைசியர் பிரிவு. அடுத்தது சூத்ராஸ் என்ன அப்படின்னா ஃபுல்லா தாமசிக் நேச்சர் தான். என்ன பண்றோம், நம்ம எதுக்காக உழைக்கிறோம், அந்த மாதிரி எந்த விதமான நாலேஜும் இல்லாம கம்ப்ளீட்டா அறியாமையிலையும் மயக்கத்திலையும்
தன்னை பத்தின தன்னுடைய பிறப்பு பத்தின எந்த விதமான நாலேஜும் தெரியாம இருக்கவங்க சூத்ராகணம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றவங்களா இவங்க இருப்பாங்க. சரியா? இவங்களுக்கு பொருள் ஈட்ட வராது. இவங்க இந்த பிராமணர்களுக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு கல்வி புகட்டுவாங்க, நல்ல விஷயங்களை சொல்லி தருவாங்க. அவங்களோட செயல்பாடு இப்படிதான் இருக்கும். இவங்களுக்கு பணம் ஈட்ட வராது. ஸோ இவங்களை யார் காப்பாத்துவா சமூகத்துல அப்படின்னா ரஜோகுணத்துல இருக்கக்கூடிய இந்த சத்திரியர்கள். இவங்க அரசர்களா இருப்பாங்க. இவங்க இவங்களோட நிதி தேவைகள் அத்தனையும் பூர்த்தி பண்ணக்கூடியவங்கள இந்த ராஜாக்கள் அமைவாங்க. இந்த ரஜோகுணவாதிகள் சத்திரியர்கள்னு சொல்லியாச்சு. இவங்க ராஜாக்களா இருப்பாங்க. இவங்களுக்கு சேவை பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜோகுணமும் தாமச குணமும் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய இந்த வைசியர்கள், வைசிய பிரிவு. ஓகே, அவங்களோட செயல்கள் எப்படி இருக்கும்னு சொன்னோம். ஒண்ணு வாணிபம் பண்ணுவாங்க, இல்ல விவசாயம் பண்ணுவாங்க. ஓகேவா? நாலாவதா இருக்கிறவங்க என்ன அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே உழைக்கக்கூடிய சூத்திரர்கள். இது 3 வித இயற்கை குணங்களுக்கும் அவற்றின் செயல்களுக்கும் ஏற்ப மனித சமூகத்தின் 4 வகை பிரிவுகள் என்னால் ஏற்படுத்தப்பட்டன. இம்முறையை படைத்தவன் நானே ஆயினும் இந்த சாதுர்வர்ணியம், இந்த 4 வகை இந்த வர்ணங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த வர்ணத்தை பிரிச்சவன் நானே ஆயினும் மாற்றமற்ற என்னை செயல்களுக்கு அப்பாற்பட்டவனாக அறிந்து கொள். அவங்க வந்து இதுல எதுலையுமே கட்டுக்குள்ள அடங்கல. பகவான் என்ன அப்படின்னா ஒரு பிராமணராவோ சத்திரியராவோ வைசியராவோ சூத்ரராவோ அறியப்படலை. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி 4 விதமா அறியப்படணும் அப்படின்னா அதுக்கு முக்கிய தேவை என்ன அப்படின்னா குணம். குணத்தின் அடிப்படையில தானே பிரிக்கப்பட்டது. ஆனா பகவான் யாரு அப்படின்னா இந்த குணத்திற்கு அப்பாற்பட்டு நிக்கிறாங்க, நிர்குணவாதி. ஓகேங்களா? சோ இந்த சத்திரியனுக்கு வந்து அந்த நிர்குணவாதி சாரி சத்துவ குணத்துல இருக்கிறவனுக்கு நிர்குணவாதி ஆகிறது கொஞ்சம் சுலபம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி நல்லவர்களா தான் இருக்கிறாங்க, ஞானத்தை மல்டிபிள் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நெக்ஸ்ட் கேட்டாவே நெக்ஸ்ட் டோராவே என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த நிர்குணத்துக்கு செல்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா கொஞ்சம் அதிகமா பிரயாசப்பட்டாங்கன்னா ரஜோகுணத்துல இருக்கிறவங்க அந்த நிர்குணவாதி அந்த தளத்துக்கு வரலாம். இன்னும் கொஞ்சம் முயற்சி அதிகமா போட்டாங்க அப்படின்னா தாமசிக் நேச்சர்ல இருக்கவங்க எங்க வரலாம், நிர்குணவாதி அப்படிங்கிற அந்த தளத்துக்கு வரலாம். அந்த நிர்குணவாதி அப்படிங்கிற தலம் என்ன அப்படின்னா பகவான் இருக்கக்கூடிய தலம்ங்கிறதுனால அது வாசுதேவ தலம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ என்னால வர முடியுமா மத்தாஜ் அப்படின்னா எல்லாராலையும் வர முடியும். என்ன பண்ணணும், முயற்சி போடணும். ஓகேங்களா? அப்புறம் சேவை பண்ணணும். அந்த சேவை என்ன, பகவானுக்கான பக்தி தொண்டு. அப்படி இருந்தது அப்படின்னா நம்மளுடைய ஆத்மால இருக்கக்கூடிய கலங்கங்கள் பூரா நம்ம நீக்கிட்டு நாம ஜபம் பண்றது மூலமா ஆத்மாவோட கலங்கங்கள் எல்லாம் நீங்கிடும். அப்புறம் பகவானுக்கு தொண்டு செய்யறதுனால நம்ம பகவானுக்கு பிடித்தவர்களா ஆயிடுவோம். அப்ப என்ன ஆகும், நம்மளுடைய குணம் என்னவா இருந்தாலும் ரஜோகுணம் சத்துவகுணம் தாமச குணம் எந்த குணமா இருந்தாலும் நம்மளும் அட் ஒன் பாயிண்ட் நிர்குணவாதியா மாற முடியும். ஓகேங்களா? ஸோ அப்ப இது வந்து பகவான் பிரிச்ச போது இது எந்த காலகட்டத்துல, ஓகேங்களா, அதையும் யோசிக்கணும். உடனே இது பகவானால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்லாம் நம்ம பேசக்கூடாது. இது எந்த காலகட்டத்துல, ஓகேங்களா? இப்ப நம்ம இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு மனிதனுக்குள்ளேயே இந்த எல்லா குணங்களும் இருக்கும். இப்ப நான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு என்கிட்ட சத்துவ குணமும் ஒரு டைம் இருக்கும், ரஜோகுணமும் இருக்கும், தமோ குணமும் இருக்கும். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு குணம் வெளிப்படும். இப்ப இங்கே பகவத்கீதை பத்தி கிளாஸ் எடுக்கும்போது நம்ம என்ன பண்றோம், பகவானை பத்தின விஷயங்களை சிந்திக்கிறோம், பகவத் பக்தர்கள் கூடயே நம்ம இருக்கிறோம், அந்த டிவோட்டிஸ் அசோசியேஷன் கூட நம்ம இருக்கும்போது நம்மளோட குணம் எப்படி பிரதிபலிக்கும் அப்படின்னா பகவானை பற்றின சிந்தனையிலே நம்ம மூழ்கி இருப்போம். ஓகேங்களா? அப்ப நம்ம எந்த குணத்தை பிரதிபலிப்போம், இந்த உடல் அப்படின்னா சத்துவ குணத்தை பிரதிபலிக்கும். இதுவே வேற ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு சண்டை சச்சரவு நடக்கிற இடத்துல போயிட்டு நான் ஹர்ட் ஆகுற மாதிரி ஒரு இடம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நான் அதே மாதிரி இருப்பேன்னா ஒண்ணு விலகி வந்துருவேன். ஓகேங்களா? அதே மாதிரி இருந்தேன் அப்படின்னா அந்த இடத்த விட்டு விலகி வந்துருவேன். அப்படி இல்லைன்னா நான் அப்போஸ் பண்ணுவேன். அப்போஸ் பண்ணும்போது நம்மளுடைய குரலுங்கிறது உயரும். நம்மளும் கோபமா சில வார்த்தைகளை நம்ம சொல்ற மாதிரி ஆகும். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரஜோகுணவாதியா நம்ம அந்த இடத்துல மாற்றம் அடைஞ்சிருப்போம். சோ ஒரு ஜீவராசிக்குள்ளேயே இத்தனை குணங்களும் மாறி மாறி இருக்கும். சரிங்களா? சோ பகவான் பிரிச்சது இந்த காலகட்டம். இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி குணத்தை வச்சுதான் பகவான் பிரிச்சாங்களே தவிர அதுக்கப்புறம் கால சூழ்நிலை காரணமா அதெல்லாம் மாறிடுச்சு. ஓகேங்களா? அதனாலதான் பகவான் சொல்றாங்க, இம்முறையை படைத்தவன் நானே ஆயினும் மாற்றமற்ற என்னை செயல்களுக்கு அப்பாற்பட்டவனாக அறிந்து கொள். இது எதுக்குமே நான் என்ன ஒத்து இல்லை. ஓகேங்களா? பகவான் ஏன்னா
இது இப்ப இதுதான் வந்து சமூக உடல்னு வச்சுக்கோங்களேன். இந்த சமூக உடல்ல தலைப்பாகமா என்ன இருக்கு? ஏன்னா நாலேட்ஜ் எங்க இருக்கு அப்படின்னா பிரெயின் அது எங்க ஹெட் பக்கம் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த நாலேட்ஜ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராமணர்கள். அப்புறம் போர் தீர வீர தீர வலிமையான பராக்கிரமத்தெல்லாம் காட்டுறதுக்கு ஷோல்டர்ஸ் அங்கே தான் நம்ம காட்டுவோம். ஸோ அது வழியாக தான் நம்ம வந்து சண்டை போடுறது எல்லாத்துக்குமே அப்படின்னா சத்திரியர் அது டு ப்ரொடெக்ட் தண்ணியும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நாட்டில் இருக்கிற அனைத்து குடிமக்களையும் காப்பாத்துறதுக்கு ஒரு ராஜா செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரஜோகுணத்தோட போர் தொழில் பண்றதுதான். வைசியாஸ் அவங்க வயிற்று இடுப்பு பகுதி இவங்க என்ன பண்றாங்க வியாபாரம் பண்றது மூலமாவும் அப்புறம் விவசாயம் பண்றது மூலமாவும் ரிசோர்சஸ் உண்டு பண்றாங்க. ஒரு உடல் வளரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தேவையான தானிய அந்த சாப்பாடு கொடுக்கணும். அந்த அந்த உடலுக்கு தேவையான சாப்பாடு கொடுக்கணும். அந்த சாப்பாடு எதுலேருந்து வரும்? தானிய உற்பத்தியிலேருந்து வரும். ஸோ ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே யார் கொண்டு வராங்க மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா வைசியர்கள். அப்புறம் காலால தான் எல்லாருக்கும் எல்லா சேவையும் செஞ்சு கொடுக்குறவங்க. கால் பகுதியில் அமையிறது யாரு அப்படின்னா சூத்திரர்கள். இவங்க எல்லாருக்கும் சப்போர்ட்டா இருக்காங்க பாரு. இவங்க இல்லைன்னா இவங்க 3 பேருமே இல்லை. ஓகேங்களா? ஸோ சப்போர்ட்டிவ் சிஸ்டமா இயங்குறது யாரு அப்படின்னா சூத்திரர்கள். இது குணத்தையும் செயலையும் அடிப்படையாக கொண்டது, பிறப்பை அல்ல. ஓகேங்களா? இப்ப எல்லாம் என்ன காலகட்டம் மாறி போச்சு. இதை வச்சு இங்க பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா குணத்தையும் செயலையும் அடிப்படையாக கொண்டு பகவான் பிரிச்சாங்க, பிறப்பை அடிப்படையாக கொண்டு அல்ல. உடலின் ஒவ்வொரு பாகமும் ஒத்துழைப்பது போல பகவான் இதோட பகவானோட தலை, இது பகவானுடைய ஷோல்டர் பகுதி, இது அவங்களோட வயிற்று பகுதி, அவங்களோட கால் பகுதி அப்படின்னா அவங்க 4 பேரையும் இங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஒண்ணு இல்லாம இன்னொன்னு இயங்க முடியுமா? முடியாது. இது நான் காலை இல்லாம இருந்துறேன் மாதாஜி, முடியுமா நம்மளால? அது மாதிரிதான் உடலின் ஒவ்வொரு பாகமும் ஒத்துழைப்பது போல சமூகத்தின் அனைத்து பிரிவுகளும் இறைவனின் சேவைக்காக ஒத்துழைக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. செயல் என்னும் அறிவியல். இப்பதான் செயல் பத்தி சொல்ல வராங்க. செயல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கர்மான்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா இது ஞான கர்ம யோகம். 4th சாப்டருக்கு பேர் என்ன அப்படி 3rd சாப்டர் வெறும் கர்ம யோகம். இது ஞான கர்ம யோகம். ஞானத்தை சொல்லிட்டாங்க. அதாவது பகவத்கீதை தோன்றுனது அந்த வரலாறு, அப்புறம் ஒரு ஒரு யுகத்துக்குமான அந்த இது பீரியட் எவ்வளோ அப்படிங்கிறது, தென் இந்த மாதிரி சாதுர்வர்ணியம் இந்த 4 விதமான வர்ணங்கள் என்னால் படைக்கப்பட்டது அப்படிங்கிற இத்தனை ஞானத்தையும் கொடுத்தாங்க. இப்போ செயல் கர்மா என்னங்கிறத சொல்றாங்க பாருங்க. அந்த கர்மா வந்து ஒரு கர்மா மட்டும் இல்லை, அது வந்து 3ஆ டிவைட் ஆகுது. கர்மா அகர்மா விகர்மான்னு 3ஆ டிவைட் ஆகுது. அதாவது ஒரு ஜீவராசி செய்ய வேண்டிய செயல் வந்து ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் வந்து 1 2 3ன்னு 3 ஆக்ஷனா வருது. ஒரு ஆக்ஷன் என்ன அப்படின்னா கர்மா. இந்த கர்மம் என்ன பண்ணும்? தற்காலிகமான சொர்க்கம் அல்லது மறுபிறப்பு. நம்ம வந்து பகவான் கடமையை செய்ய சொல்லிட்டாங்க, அதனால நான் அந்த கடமையை செய்கிறேன். ஆனா என்னுடைய திருப்திக்காக என்னுடைய சந்தோஷத்துக்காக செய்கிறேன். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும்? நான் நல்லா தான் சரிவர செஞ்சிருப்பேன். பட் எல்லா செயலும் ஒரு பாவம்லாம் பண்ணாம தான் செஞ்சிருப்பேன். ஓகேங்களா? நான் என்னுடைய வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் நான் எந்த பாவமும் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு என்ன அப்படின்னா நான் செய்யறது எல்லாத்துக்கும் அந்த பலன் மேல பற்றுதல் வச்சு 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 செஞ்சிருப்பேன். நான் இதை செஞ்சேன்னா எனக்கு இது கிடைக்குது, நான் இதை செஞ்சேன்னா எனக்கு இது கிடைக்குது, எனக்கு சந்தோஷம் கிடைக்குது, நான் பொருள் ஈட்டுறேன், நான் சந்தோஷமா இருக்கேன், நான் இவ்வளோ பணம், பங்களா, காரு இந்த மாதிரி நான் வசதியா இருக்கேன் அப்படின்னு என்னுடைய ஒரு சந்தோஷத்தை மட்டும் நான் மனசுல வச்சுக்கிட்டே நான் செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணும் அப்படின்னா நான் செய்த நல்ல காரியங்களுக்காக எனக்கு வந்து தற்காலிகமா எனக்கு சொர்க்கம், நல்ல காரியங்களுக்கு நல்ல புண்ணிய பலன்கள் கிடைக்கும்ல, அந்த புண்ணிய பலனை அனுபவிக்கிறதுக்கு நான் சொர்க்கம் போவேன். உயர்ந்த லோகங்களுக்கு, சொர்க்கம்னா வந்து சொர்க்கம் மட்டும்தான் இல்லை, எத்தனையோ உயர்ந்த லோகங்கள் இருக்கு. பூமியை விட பூமிக்கு மேல அத்தனையோ லோகங்கள் இருக்கு. அதுல உயர்ந்த லோகங்களுக்கு போயிட்டு சந்திரலோகத்துக்கு போறதோ பிரம்மலோகத்துக்கு போறதோ அதெல்லாம் போயிட்டு என்னோட புண்ணிய பலன் தீர்ற வரைக்கும் அங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் பாவ பலன் ஒரு மூட்டை வச்சிருப்போமா, அதை கரைக்கிறதுக்காக மறுபடியும் இந்த பௌதிக உலகத்துக்கே பிறப்பெடுத்து வருவோம். அப்ப என்ன ஆகுது? நமக்கு மறுபிறப்புங்கிறது இருக்கு. ஸோ எனக்கான கடமைய, விதிக்கப்பட்ட கடமைய பகவான் சொல்றாங்களே அப்படின்னு நான் செஞ்சேன்னா அது பேர் என்ன? காமிய கர்மம். ஓகேங்களா? 2nd சாப்டர்ல நம்ம படிச்சோம். அதாவது நான் என்னுடைய சந்தோஷத்துக்காக மட்டுமே நான் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா அது காமிய கர்மம். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா தற்காலிக சொர்க்கம், சொர்க்கத்துக்கு போயிட்டு மறுபிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை நாடி திரும்பி வந்துருவோம். அடுத்தது அக்கர்மம். அப்ப இது கர்மம் செஞ்சா அந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி சங்கிலியில கட்டப்பட்டுருவோமே, இந்த பிறப்பு இறப்பு சுழல்லே வந்து மறுபடியும் சிக்கிக்கிறோமே. ஒன்ஸ் போனோம்ல, போன நம்ம அப்படியே எலிவேட் ஆகி தானே போகணும், ஏன் மறுபடியும் நம்ம இறங்கி வரோம், டீக்ரேட் ஆகுறோம் அப்படின்னு அந்த விஷயத்த யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த பிறப்பு எடுத்திருக்கோம்ல,
இந்த மனித உடல் தானே இதெல்லாம் யோசிக்கிறதுக்கான களமே ஒரு தடவை தான் அமையுது. நமக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் அமையுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இந்த ஒரு தடவை கிடைச்ச இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கெட்டியமா பிடிச்சிக்கணும். ஸோ அதனால நம்ம அந்த கர்மத்தை கொஞ்சம் மாத்தி அக்கர்மமா செஞ்சு பார்ப்போம். அக்கர்மம்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா பகவானுக்கான செயல்கள். அதாவது நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு செஞ்சிடணும். இறைவனின் மகிழ்ச்சிக்காக செய்யணும். இது நம்மளுடைய மகிழ்ச்சிக்காக செஞ்சோம், அதனால கட்டுண்டு போயிடுறோம். இப்ப இறைவனோட மகிழ்ச்சிக்காக செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மலாம் லிபரேட் ஆயிடுவோம். விடுதலை. அதுக்கு விடுதலை ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கர்ம வினைங்கிறது இல்ல. நம்ம செஞ்ச எந்த விஷயத்துக்கும் அந்த புண்ணிய பலன், பாவ பலன் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த வினையே கிடையாது. விடுதலை மட்டும்தான். இதுவே நம்ம கர்மா நமக்குன்னு யோசிச்சு செஞ்சோம், நம்மளுடைய சந்தோஷத்துக்காக செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கர்ம பலன் உண்டு. நல்ல கர்ம பலன், அப்புறம் தீய பலன் 2 உண்டு. அந்த நல்ல பலன், புண்ணிய பலனுக்காக சொர்க்கம் போய் அனுபவிப்போம். தீய பலன் அனுபவிக்கத்தான் மறுபிறப்பு எடுத்து வருவோம். ஆனா இதுவே நமக்குன்னு யோசிக்காம பகவானுக்குன்னு அர்ப்பணம் பண்ணிட்டு செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த செயல்களுக்கு பேர் என்ன அப்படின்னா அக்கர்மம். அந்த அக்கர்மம் நமக்கு என்ன கொண்டு போய் விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகவான் கிட்ட கொண்டு போய் விட்டுரும். இது வந்து கட்டுண்ட ஆத்மா, சங்கிலியால கட்டப்பட்டிருக்கோம். இது பாருங்க விடுதலை. பகவானுடைய திருவடி தாமரையில போய் நம்ம சேர்ந்துருவோம். சரி, இந்த 2 தான் இருக்கா ஆக்ஷன்ல அப்படின்னா, 3வது ஒரு ஆக்ஷன் இருக்கு. அது விக்கர்மம். இந்த விக்கர்மத்தை பத்தி நம்ம பேசவே வேண்டாம். ஓகேவா? இது என்ன அப்படின்னா செய்யக்கூடாத செயல். அசுரர்கள் செய்யற செயல். ஓகே, ரெட்டா போட்டிருக்காங்க பாருங்க. இது என்ன அப்படின்னா அசுரர்கள். அதாவது வேதத்துல இதெல்லாம் செய் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தானே வச்சுக்கோங்க. எதெல்லாம் கூடாது டோன்ஸ்ன்னு இருக்கோ அது எல்லாத்தையும் செய்யறவங்க தான். ஓகேங்களா? அடுத்தவங்களை ஹிம்சை பண்ணி பார்க்கறது, அந்த அராஜகம் பண்றது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டுக்கு நெருப்பு வைக்கிறது, அடுத்தவங்களோட குழந்தை கேடு விளைவிக்கிறது, அப்புறம் அவங்களோட பொருட்களை சூறையாடுறது, அடுத்தவங்களை கில் பண்றது, இந்த மாதிரி நிறைய தப்புக்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் தான் என்ன, அந்த தப்பான செயல்கள் தான் என்ன அப்படின்னா விகர்மா. அது என்ன, தடைப்பட்ட செயல், தடை செய்யப்பட்ட செயல். ஸோ ஒரு ஆக்ஷன் செயல், ஆக்ஷன்ங்கிறது ஒரு அஹ், ஜீவராசியால நடத்தப்படுது அப்படின்னா அது என்ன மாதிரியான ஆக்ஷன்ங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கர்மாவா, அக்கர்மாவா அல்லது விகர்மாவா? ஓகேவா? விகர்மா நம்ம பண்ணவே மாட்டோம். விகர்மா பண்றவங்களா இருந்தா நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்ல இணைஞ்சே இருக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ இதை விட்டுருவோம். ம். இது இது என்ன கொண்டு போய் எங்க தள்ளுது பாருங்க. நரகலோகத்துல கொண்டு போய் தள்ளும். ஓகேங்களா? அது கீழே வந்துருது. இந்த இந்த ஏரோ மார்க்கே எங்க வருது பாருங்க. இது நம்மளை கொண்டு போய் எங்க தள்ளும், நரகலோகத்துல அங்க போய் நம்ம அந்த நெருப்புல போட்டு நம்மள வாட்டுது அது. ஸோ இது என்ன செயல் அப்படின்னா செய்யக்கூடாத செயல், தடை செய்யப்பட்ட செயல். ஓகேவா? ஆனா இதையும் பண்றவங்க இருக்காங்க. அசுரர்கள் இதை தான் பண்றாங்க. ஓகேங்களா? நம்ம இந்த பாயிண்டே விட்டுருவோம். நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது கர்மம். பட் அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் டிவியேட் ஆகி அக்கர்மம் பண்ண ஆரம்பிக்கணும். அக்கர்மம்னா என்னன்னா இறைவனின் மகிழ்ச்சிக்காக செய்யப்படும் செயல். அது நம்மள என்ன பண்ணிடும், உயர்த்திடும், எலிவேட் பண்ணும். விடுதலை அப்படிங்கிற மார்க்கத்துக்கு நம்மளை கொண்டு செல்லும். வேலை வாழ்க்கை சமநிலை. இது எப்படி நம்மளோட வாழ்க்கையை நம்ம பிரிச்சோம், நம்மளுடைய ஒரு நாள் எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னா 8 8 8 இதுதான் ரூலு. 8 மணி நேரம் உடலை பத்தி யோசிக்கிறோம். உடலுக்கான உணவு கொடுக்கணும், தூக்கத்தை கொடுக்கணும், ரெஸ்ட் எல்லாம் பண்றதுல 8 மணி நேரம் இந்த உடலை பத்தி யோசிக்கணும். 8 மணி நேரம் அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை பத்தி யோசிக்கணும். அந்த ஆத்மாவுக்கு என்ன பண்ணணும், சாதனா பக்தி. சாதனா பக்தினா என்ன அப்படின்னா பழக்கத்துல பக்தி தொண்டு பண்றதுன்னு அர்த்தம். சாதனை அப்படின்னு போட்டிருக்கேன், என்னன்னு கேட்டீங்கன்னா சாதனா பக்தி பண்றதுன்னு அர்த்தம். பழக்கத்தில் பக்தி தொண்டு. இப்பதான் நம்ம நியோஃபைட்ஸ். ஓகேங்களா? புதுசா இந்த பாதையில வரோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பகவானுக்கு பக்தி செலுத்துறது எப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி பகவத்கீதை, பாகவதம் போன்ற புக்கு, அதுல இருக்கிற ஸ்லோகங்களை படிக்கிறது, அதை பத்தின தெரிஞ்சவங்க விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் அந்த பகவான் பத்தின கீர்த்தனைகளை பாடுறது, அப்புறம் நாம ஜபம் பண்றது, இதெல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னா பழக்கத்தில் பக்தி தொண்டு, சாதனைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சேவை, பகவானுக்கான சேவை பண்ணணும். அவங்களுக்கு பூமாலை கட்டி போடுறது, அப்புறம் பகவானுடைய கோயிலுக்கு போயிட்டு அங்க கோயில்ல நம்மளால பண்ணக்கூடிய சேவைகள் எல்லாம் பண்றது, அப்புறம் பகவானுடைய நாமத்தை விடாம ஜபிக்கிறது. இதெல்லாம் என்ன பண்ணும், ஆத்மாவுக்கு தேவையானது. உடலுக்கு தேவை தூக்கமும் உணவுங்கிற மாதிரி
ஆத்மாவுக்கு இதெல்லாம் தேவை. இன்னொரு ஒரு 8 மணி நேரம் என்ன பண்ணணும், இந்த உடலையும் ஆன்மாவையும் பராமரிக்கணும்னா நமக்கு என்ன வேணும், பணம் வேணும். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்மளுடைய கடமைன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, பகவான் நமக்கு விதிச்சிருக்கிறாங்கல்ல, அந்த விதிக்கப்பட்ட கடமையை நம்ம செய்யணும். நம்மளுடைய வேலையோ தொழிலோ எது இருக்குதோ அதை செய்யணும். ஸோ உடலுக்கு ஓய்வு தேவை, மனதிற்கு ஈடுபாடு தேவை, ஆன்மாவிற்கு ஆனந்தம் தேவை. எந்த பகுதியையும் நம்ம புறக்கணிக்க முடியாது. இதுல எதையாவது ஒன்னத்தை மட்டும் நம்ம செஞ்சுட்டு இன்னும் பாக்கியை நம்ம விடக்கூடாது, விடவும் முடியாது, விடவும் கூடாது. ஸோ நம்ம 8 3 24, இந்த 24 ஹவர்ஸை நம்ம இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும். எதையுமே நம்ம புறக்கணிக்க கூடாது. அடுத்தது உள் எரிமலையை கையாளுதல். இந்த உள் எரிமலை எங்கேருந்து வந்தது அப்படின்னா மனசுலேருந்து வருது. நேத்து கிளாஸ்ல நம்ம பார்த்தோம், மனசு சொல்றபடி நம்ம கேட்டுட்டோம், மனம்க்கு நம்ம அடிமை ஆயிட்டோம் அப்படின்னா அது நம்மள என்ன பண்ணும், புலனின்ப பொருட்கள் மேல கொண்டு செல்லும். ஓகேங்களா? இல்ல இன்னைக்கு ஒரு நாள் கிளாஸ் இல்லாம நம்ம இன்னைக்கு பதிலா வேற எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சது அப்படின்னாலே என்ன ஆயிடும், அது மேல ஆசைப்பட்டுடுச்சு. ஓகேங்களா? அப்ப அந்த ஆசைப்பட்டதை வந்து தீர்த்துக்கிற வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த மனசு, அது பக்கமே போயிட்டு இருக்கும். அந்த அது நிறைவேறிடுச்சுன்னா ஓகே, நிறைவேறலைன்னா ஏமாற்றம். ஏமாற்றம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும், எரிமலை வெடிச்சு சிதற மாதிரி இந்த கோபமா நம்ம வெளியில காட்டுவோம். ஓகேங்களா? அதுதான் அந்த உள் எரிமலையை நம்ம எப்படி கையாள முடியும் அப்படின்னா, நிறைவேறாத ஆசைகளை வச்சுக்க கூடாது. அப்ப மனதுக்கு நம்ம எதை கொடுக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் டெம்பரவரி, நம்ம நினைக்கிறது, நம்ம ஆளணும்னு நினைக்கிறது, அப்புறம் நம்ம நம்ம கையில வச்சிட்டு இருக்கிறது, அடுத்தவங்கள்ட்ட இருக்கு நம்மள்ட்ட இல்லையே அப்படின்னு ஏங்குறது, இது எல்லாமே டெம்பரவரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிய வைக்கணும் நம்முடைய மனதுக்கு. ஓகேங்களா? எது மூலமா புரியும் அப்படின்னா புத்தி மூலமா புரியும். ஸோ காமம், அதாவது ஆசை தடைப்படும் போது குரோதம் பிறக்கிறது. குரோதம்னா கோபம். அப்ப ஆசை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அது செய்யணும்னு ஆசைப்படுறோம், அது தடைப்படும் போது அது கோபமா மாறிடுது. அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா மந்திர தியானம் மூலம் இதயத்தை தூய்மைப்படுத்துதல். இதயத்தை நம்ம தூய்மைப்படுத்தி படுத்தி இந்த இதயத்துல நிறைவேறாத ஆசைகள் இருந்த இடம் பூரா அது காலி இடமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் என்ன ஆகும், தேவையில்லாத விஷயங்கள், அதான் ஐடியல் மேன்ஸ் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்பும்பாங்க. இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் உண்டு. ஐடியல் மேன்னா என்ன, சும்மா உட்காந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத நிறைய விஷயங்கள் நம்ம மனசுல தோணிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம எப்பவுமே நம்மள என்கேஜா வச்சுட்டே இருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கிறது, ஏதோ ஒரு விஷயத்த படிக்கிறது, யார் கூடயாவது போய் பேசுறது, நம்மள அசோசியேட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் எதுக்காக பண்றோம் அப்படின்னா நம்மளோட மனசை ரிஜுவினேட் பண்றதுக்காக. ஓகேங்களா? அப்ப எம்டியா நம்ம வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒன்று தேவையில்லாத வந்து உட்காரும். நம்ம இப்போ ஃபுல்ஃபில்டாக இருக்கிறோம். எப்படி அப்படின்னா மந்திர ஜபம் பண்ணணுமே, ஆக இன்னைக்கு 16 ரவுண்ட்ஸ், அதனால தான் ப்ரிஸ்கிரைப்டு டைம் இது வந்து ஸ்லாட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 16 ரவுண்டு. நம்ம 16 ரவுண்டு ஜபமாலை பண்ணி முடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இதயமும் தூய்மையாகுது, பகவானுக்கு பக்தி சேவையும் செய்கிறோம், நம்மள வாயால் அவ்வளோ நேரம் பகவானுடைய நாமத்தையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். பகவானே வந்து நாக்கில் நாட்டியம் ஆடுவாங்களாம். நம்ம நாக்கில் திரும்ப 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 கிருஷ்ணநாம ராமநாம சொல்ல 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 பகவான் என்ன செய்றாங்க, நம்மளுடைய நாக்குல வந்து நாட்டியம் ஆடுவாங்க. சொல்லுவாங்க கோஸ்வாமிகள், அவங்க எல்லாம் வந்து பிருந்தாவனத்து கோஸ்வாமிகள்லாம் பகவானோட நாமத்தை சொல்லி சொல்லி என் நாக்குல வந்து தழும்பேறணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். தழும்பு எப்ப ஏறும், ஒரு ஆறாத பொண்ணு காயம் வந்துச்சுன்னா தான் அந்த தழும்புங்கிறது ஏறும். அதாவது அவ்வளோ தடவை அதை சொல்லி 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 ப்ராக்டிஸ் ஆனுச்சுன்னா, இப்போ நம்ம விளையாடுறாங்க, அந்த பேட்டோ அந்த பாலோ ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு நம்ம வச்சுட்டு இருக்க வெஹிக்கிள் வச்சுக்கோங்களேன், வெஹிக்கிள் வந்து பல முறை டூ வீலர் யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். அத்தனை கிலோமீட்டர்ஸ் போக 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 அதோட வீல் தேஞ்சு 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 ஒரு காலகட்டத்தில் அதில் எப்படி இருக்கும் அந்த டயர் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது, அதெல்லாம் இல்லாமல் வழ வழ வழன்னு போயிருக்கும், பால்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆயிருக்கு, அந்த மாதிரி பகவானோட நாமத்தை சொல்லி 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 என்னுடைய நாக்கு தழும்பேறணும்னு சொல்லுவாங்களாம் பிருந்தாவனத்து கோஸ்வாமிகள். அப்போ என்ன ஆகும், இதயம் வந்து கம்ப்ளீட்டாக தூய்மை அடைஞ்சிரும். அப்போ பகவானை பற்றின தவிர வேற எந்த சிந்தனையும் நமக்கு இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த மாதிரி தேவையில்லாத காமம் எல்லாம் நமக்கு தோணுமா, காமமே இல்லைன்னா அந்த இடத்துல கோபம் வருமா, கோபம் இல்லைன்னா நம்மள இந்த மாதிரி எரிமலை மாதிரி வெடிச்சு சதுருவோமா, இல்லை. ஸோ இந்த உள் எரிமலையை எப்படி கையாளணும், பகவானை பற்றின நாமத்தை, அவரை பற்றின கதைகளை, அவரை பற்றின கீர்த்தனைகளை சொல்றது மூலமா, நினைக்கிறது மூலமா நம்ம இந்த கோபத்தை கையாள முடியும். விதிவிலக்கு, ஹனுமானை போல இறைவனின் சேவைக்காக கோபத்தை பயன்படுத்துதல். ஆனா ஹனுமான் என்ன பண்ணிட்டார் மாதாஜி, போய் எரிய விட்டாங்கல்ல,
ஸ்ரீலங்கா ஃபுல்லா எரிய விட்டாங்கல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது விதிவிலக்கு. ஏன்னா, அது ஹனுமான் ஏன் செஞ்சாங்க? போய் நெருப்பு வச்சாங்க அப்படின்னா, பகவத் சேவை. ஓகேங்களா? அவருடைய கோவத்த அவர் என்ன பண்ணாரு? திருப்பி விட்டாங்க. அந்த கோபம் வந்து பகவானுக்கான சேவையா அந்த இடத்துல மாறிடுச்சு. 4.34. இப்ப இந்த ஞானத்தை நம்ம எப்படி கத்துக்கணும் அப்படிங்கிறது பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்லி தராங்க. தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானேன தத்துவதர்ஷினஹ. ஆன்மீக குருவை அணுகி நமக்கு ஒரு ஞானம் தேவை அப்படின்னா, இது வந்து சாந்திமணி முனிவர் கிட்ட கிருஷ்ணரும் பலராமரும் அங்க ஆயர்பாடியில இருக்கும்போது இவங்க 2 பேருக்கும் தெரியாத விஷயங்களா? ஓகேங்களா? கிருஷ்ண பரமாத்மா தான் எல்லாத்தையுமே புருஷோத்தமர் அவர்தான். வேதங்கள் எல்லாமே அவரை தான் புகழ்ந்து பாடுது. அவரு வந்து ஒரு குரு கிட்ட சரண்டர் பண்ணிக்கிட்டு அவங்க குரு கிட்ட கல்வி பயில்றாங்கன்னா என்ன காரணம்? நம்ம 2 கிளாஸா பார்த்துட்டு இருக்கோம். எத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டஸ்ன்னு ஒரு ஸ்லோகா. அதாவது ஒரு லீடரா இருக்கவங்க ஒரு பாதை ஒண்ணு செட் பண்ணி தந்தாங்க அப்படின்னா, ஃபாலோயர்ஸா இருக்கிறவங்க அதே பாதையில வருவாங்கங்கிறதுனால, பகவான் ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் கூட, அவங்களும் இங்க குழந்தையா இருக்கும்போது, ஆயர்பாடியில குழந்தையா இருக்கும்போது, சிறு வயது அந்த இளம் பிராய வயதுல தன்னோட குரு கிட்ட அவங்க கல்வி பயின்றாங்க. எப்படி பயின்றாங்கன்னு பாருங்க. ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய்ய வேண்டும். எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அடக்கத்துடன் அவரிடம் கேள்விகள் கேட்டு அவருக்கு தொண்டு செய். ஓகேவா? அடக்கத்தோட கேட்கணும். பணியோட கேட்கணும். அதுதான் நம்ம பொலைட்டா, ஹம்பிளான்னு சொல்றோம்ல அதுதான். அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும். உண்மையை கண்டவர்களான தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும். அவங்க எல்லாரும் யாரு அப்படின்னா, தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள். தன் உணர்வுன்னா என்ன மாதாஜி? செல்ஃப் ரியலைசேஷன்னா என்ன அப்படின்னா, இந்த உடல் வேறு, இந்த ஆத்மா வேறுங்கிறது தான். ஓகேவா? இந்த இந்த உடலுக்கான மதிப்ப அவங்க பார்க்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்ப தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்க தான் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள். அவங்க வந்து உண்மை தெரியும். உண்மைன்னா என்ன? பகவான பத்தின உண்மை. ஓகேவா? அந்த திவ்யமான உண்மையை தெரிஞ்சவங்க என்ன திரும்ப இங்க வரமாட்டாங்கன்னு பகவான் சொன்னாங்கல்ல 3 ஸ்லோகால. அதேதான். உண்மையை கண்டவர்களான தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. ஆன்மீக பள்ளியில் சேருதல். தத்வித்தி பிரணிபாதேன. இது பிரணிபாதம் அப்படின்னா என்னன்னா சரணாகதி. சரண்டர் பண்ணிக்கணும். நம்ம வந்து நம்மளோட குரு கிட்ட போய் நம்ம சரண்டர் பண்ணிக்கணும். அப்புறம் கேள்வி கேட்கணும். அப்புறம் அவங்களுக்கு தொண்டு செய்யணும். பரிபிரஷ்னேன கேள்வி கேட்டல், சேவை அப்படிங்கிறது தொண்டு. ஸோ சரணாகதி மிக முக்கியம். பணிவு மிக முக்கியம். அப்புறம் நம்மளுடைய டவுட்ஸ் அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்க கிட்டேருந்து அதுக்கான பதில் நம்ம வாங்கிப்போம். அப்புறம் அவங்களுக்கு சேவை பண்ணணும். இது முக்கியம். இதயத்தை தூய்மைப்படுத்துதல். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. அப்ப இதயத்துல தேவையில்லாத காமம் எல்லாம் இருக்கு அப்படின்னா, அதை நம்ம என்ன செஞ்சா போதும்? பகவானை பத்தின எண்ணங்களை நம்மளோட மனசுல வச்சா போதும். அந்த எண்ணம் எப்படி வரும் அப்படின்னா, பகவத் நாமத்தை நம்ம விடாம உச்சரிக்கிறது மூலமா நம்ம என்ன பண்ண முடியும்? இதயத்துல பகவானை நிலைநிறுத்த முடியும். அப்ப இதய கண்ணாடியில் உள்ள தூசியை துடைக்கும் ஒரே வழி என்ன அப்படின்னா, ஜபித்தல் தான். இதய கண்ணாடியில் உள்ள தூசின்னா என்ன அர்த்தம்? இதயம் ஃபுல்லா எப்படி இருக்கு நமக்கு? ஆத்மா ஃபுல்லா எப்படி இருக்கு? கலங்கப்பட்டு போயிருக்குது. ஓகேவா? கலங்கப்பட்டிருக்குன்னா, அந்த கண்ணாடி மேல தூசி இருக்கு. கண்ணாடி மேல இருக்க தூசி எப்படி துடைப்போம்? நல்லா அழுத்த துடைப்போம். தேவைப்பட்டதுன்னா நீரூற்றி அதை கழுவி அதை துடைப்போம். அப்ப ஒன்ஸ் அதெல்லாம் தூசியெல்லாம் போயிடுச்சுன்னா, அந்த கண்ணாடி அழகா அந்த பிம்பத்த நமக்கு பிரதிபலிக்கும். அந்த மாரி அந்த கலங்கப்பட்டிருக்கிற ஆத்மாவுக்கு அத நம்ம பியூரிஃபை பண்றதுக்கான ஒரு விஷயமா நம்ம எத கையில எடுக்கணும் அப்படின்னா, பகவானுடைய திருநாமத்தை ஓயாது ஜெபிக்கிற அந்த விஷயத்த நம்ம கையில எடுக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த அத்தியாயத்தின் சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளியின் பாதையை பகவான் காட்டியிருக்கிறாங்க. என்ன காமிச்சாங்க? குரு பரம்பராவை ஃபாலோ பண்ணு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, குரு பரம்பராவை ஃபாலோ பண்ணு. அடுத்தது பகவான் என்ன எதனால தோன்றுனாங்கங்கிறத அடுத்து சொன்னாங்க. அதாவது இந்த ஸ்லைடு 5ல் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, அந்த சம்பவாமி யுகே யுகே ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு யுகம்தோறும் நான் தோன்றுகின்றேன். எதுக்காக தோன்றுனேன் அப்படின்னா, பக்தர்களை காப்பதற்காக தோன்றினேன் அப்படின்னு சொன்னாங்க.
கொடுத்தாங்க. அப்ப அந்த பகவானை நம்ம எப்பவுமே நினைக்கணும் அப்படின்னா நம்மளோட மனசுல பயிற்சியின் மூலமா பகவானை உட்கார வைக்கணும். குரு பரம்பரையின் மூலம் அறிவை பெறுங்கள். ஞான கர்ம யோகம், இந்த சாப்டரோட பேரு ஞான கர்ம யோகம். அந்த ஞானத்தை எப்படி பெறணும்னா குரு பரம்பரையின் மூலம் அறிவை பெறுங்கள். 2, இறைவனின் அவதார நோக்கத்தையும் கர்ம வினையையும் புரிந்து கொள்ளுங்கள். இதுல அவதார நோக்கம் என்னங்கிற அந்த ஞானத்தையும் பகவான் இங்க கொடுத்தாங்க. 3, தினசரி ஜபம் மற்றும் சேவையின் மூலம் இதயத்தை தூய்மைப்படுத்துங்கள். சிறைச்சாலையிலிருந்து நித்திய வீட்டிற்கு திரும்பும். சிறைச்சாலைன்னு சொன்னது எது அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த பௌதிக உலகம். இதுல இருந்து நித்திய வீடு எது? பகவான் இருக்கக்கூடிய லோகம். பகவானுடைய கோலோக விருந்தாவனத்துக்கு நம்ம திரும்ப போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? குரு பரம்பரை கிட்ட இருந்து அறிவை வாங்கிக்கிட்டு பகவானோட அவதார நோக்கத்தை புரிஞ்சுட்டு தினசரி பகவானுக்கான நித்திய சபையில நம்மளோட ஈடுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம என்ன பண்ண முடியும்? இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி பகவானுடைய இருப்பிடத்திற்கு நம்ம போய் சேர முடியும். பச்ச தத்துவ மகாமந்திரம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. வஞ்சகல்பதருபஷ்ய கிருபா சந்துபியைவ ச பதிதான பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. எல்லாரும் அன்மியூட் பண்ணி ஜெய் சொல்லுங்க. அனந்த கோட்டி வைஷ்ணவ விருந்தகி ஜெய். ஜெய் அனந்த கோட்டி பக்த விருந்தகி ஜெய். ஜெய் ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். ராமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூர் की जय. ஜெய் हरे कृष्ण महामंत्र की जय. ஜெய் श्री चैतन्य महाप्रभु की जय. ஜெய் भगवद गीता और भागवत ग्रंथों की जय. ஜெய் श्री श्री राधा गोविंद की जय. ஜெய் अयोध्या श्री रामलला की जय. ஜெய் गौर प्रेमानंदे हरि हरि बोल. ஹரி हरे ஹரி போல். कृष्णा. सर्वं श्री कृष्णार्पणम. हरे सर्वं कृष्णा. कृष्णार्पणं, सर्वं कृष्णार्पणं.